ராக் அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிஸ் அந்த அன்பு சகோதரி பிரின்சி லியோ ராகேஷ் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவருடைய கரங்களை கொடுக்கிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி அவளை வரவேற்கலாம். Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் தான் நமக்கு அதை உண்டாக்கி தருகிறார். ஆமென். நம்ம சில நேரத்துல என்னடா இது, காலையில் எழணுமா, வேலைக்கு போகணுமா, இல்ல சர்ச்சுக்கு போகணுமா, இதெல்லாம் ஒரு நாளா இப்படியே வாழ்க்கை போகுதா அப்படின்னு நம்ம நிறைய நமக்குள்ள போராட்டங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் எழுந்த உடனே நம்ம சொல்ல வேண்டிய முதல் விஷயம், ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. இன்னும் நம்ம மேல ஆண்டவருக்கு சில நோக்கங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம், வருஷம் முடியும் போதும் வருஷம் துவங்கும் போதும் 2025 நம்மோடு துவங்கினவங்க இப்ப 2026 இல்ல. இப்படி எத்தனை பேர் சொன்னீங்க, இல்ல கேட்டீங்க அந்த வார்த்தைய? எத்தனையோ பேர் இல்ல, அவங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாலயும் சரி நியூஸ்லயும் நீங்க பார்க்கும்போது அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை சரிஞ்சு விழுது, நின்றுட்டு இருக்க நபர் அப்படியே விழுறாங்க. பாத்திருக்கீங்களா? ரொம்ப ஹெல்தியா. இப்ப சமீபத்துல அந்த நியூரோ டாக்டர் ஒருத்தர் அநேக சர்ஜரிஸ் பண்ணி அநேக உயிர்களை காப்பாற்றின ஒரு நியூரோ டாக்டர். அவருக்கு எந்த வியாதியும் அவர் சரீரத்துல இல்லையா, அவ்வளோ ஒரு ஃபிட்டான ஒரு பர்சன் அவருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அப்படியே வீட்டு வாசல்லே சரிஞ்சு விழுந்து இறந்துட்டார். இப்படி மரணம் நம்மை சுற்றிலும், ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி ஆரோக்கியமா சாப்பிட்டு ஃபிட்டா இருக்கிற ஆளும் கிடையாது. எழுந்தா மூட்டு வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது. இப்படிப்பட்ட நமக்கு நம்முடைய சரீரத்திலும் நமக்கு ஒரு பலன் இருக்கானா? குறைவுதான். நம்ம உணவுகள் அப்படி ஆரோக்கியமா இருக்கானா? எல்லாமே கம்மிதான். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல இன்று வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவ கிருபைதான். எத்தனை பேர் ஆமே? காலையில் வருவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபை உணர்ந்து, காலையில் வருவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும், போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலை தூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும். கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, சத்தமா பாடலாமா? நான் நிற்பதும் இதுவரைக்கும் நான் வாழ்றது உங்க கிருபைதான்ப்பா, என் தாளத்துல. Thank you Jesus. வலது கை இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எங்களை வாழ வச்ச தெய்வமே. பேசுங்க, ஏசப்பாவோட பேசுங்க. வலது கை இருதயத்துல வச்சு உண்மையா உள்ளம் பேசட்டும், உதடுகள் அசையட்டும். அண்ணால் பேசுன மாதிரி பேசுங்க. உங்க உதடுகள் அசையட்டும், உங்க உள்ளம் பேசட்டும். நன்றி சொல்லுங்க. தேவைகள் இருக்கிறது உண்மைதான், பலவீனம் இருக்கிறது உண்மைதான், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், கடன் இருக்கிறது உண்மைதான், வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது உண்மைதான், ஆனால் கடலின் மேல் நடந்து வருகிற இயேசு இருக்கிறார். பெருங்காற்று வீசுகிறது உண்மைதான், ஆனால் அவைகளை அடக்குகிற ஒரு இயேசு இருக்கிறார்.
இயேசு இருக்கிறார். அவர் இருப்பதினால் நாம் இருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நாம் வாழ்கிறோம். ஷதரகதரவலரா. நிகரவலரரரரரரா. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே. ஷதரதரவலா. சத்தமா கிருபையே. ஓரியன மதரதரோ. உங்க கிருபையப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. நான் ஜெபிச்சதுனால, நான் கொடுத்ததுனால இல்ல, நான் ஏதோ மற்றவர்களோட நீதிமான்றதுனால இல்ல, நான் ஏதோ உபவாசம் இருந்ததுனால இல்ல, உங்க கிருபையினாலதான் நாங்க நிக்கிறோம்ப்பா. உங்க கிருபைதான்ப்பா எங்களை சூழ்ந்திருக்கிறது. உங்க கிருபைதான்ப்பா எங்க கால்கள் சறுக்கும் போது எங்களை தாங்கினது. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் பிரவேசிக்க நாங்கள் இடம் கொடுக்கிறோம். சொல்லுங்க, நாங்க இடம் கொடுக்கிறோம். நாங்க இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இடைபெறுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களை நடத்தும், உடைய சுத்தம் பூரணமாய் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது ரெண்டாவது தான். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது ரெண்டாவது. அப்ப எது முதல்ல அப்படின்னா, நம்ம என்ன இன்டென்ஷன்ல அதை செய்யறோம், அதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது அது தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான ஒன்று. ஆமென். இந்த வேதத்தை படிக்க படிக்க என்னால எப்படி சொல்றது, ஆச்சரியம் தாங்கவே முடியாது. நிறைய வசனங்களை சமீபத்துல நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு பகுதியா நான் தியானிச்சுட்டே வரும்பொழுது சில சில டைட்டில்ஸ்ல தியானிப்பேன், சில கேரக்டர்ஸை தியானிப்பேன். அப்படி தியானிக்கும் போது சமீபத்துல ஒரு வார்த்தை, ஒரு ஆங்கில வார்த்தை, வேனிட்டி அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படின்னா, மாயை அப்படின்னு அர்த்தம். மாயை அப்படின்றது. அப்ப இந்த வேனிட்டி குறிச்சு சில விஷயங்கள் எல்லாம் நான் தியானிச்சுட்டே அப்படியே வரும்போது வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லாமே என்னதான்? எல்லாமே மாயை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகமே எப்படிப்பட்ட உலகம்தான்? நம்ம உங்களுக்கு தெரியுமா தெரியல, பிரேம்ஜி எபினேசன் ஒரு நானா இருப்பாங்க. அதனால ஒரு பாட்டு அழகா பாடு, மாயையான இந்த உலகினிலே அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. நீங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி மாயையான அனித்தியமான வெரி டெம்பரரி லைஃப் இந்த லைஃப். எத்தனை பேர் இந்த லைஃப், ஆமா நிரந்தரமா உங்க பிள்ளைங்க உங்க கூடவே வருவாங்களா? இல்ல நிரந்தரமா நம்ம கணவன் மனைவி நம்ம கூடவே வருவாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த உலகம் என்பது மிகவும் அனித்தியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அனித்தியமான ஒரு மாயையான உலகத்துல வாழுகிற நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நித்தியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை, ஒரு ஸ்தலத்தை இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். ஆமென். அது ப்ரிப்பேர் ஆன உடனே ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். இந்த மாயையான உலகத்துல நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா பாப்பீங்க, ஏன் இந்த மனுஷங்க இப்படி பொல்லாதவங்களா இருக்காங்க? ஏன் நம்ம நேசிச்சா கூட இவங்க நம்மள எப்படி வெறுக்கிறாங்க? ஏன் இப்படி மனிதர்கள் துரோகிகளா இருக்கிறாங்க? ஏன் இப்படி பாவம் பெருகி இருக்கு? ஏன் இந்த இடத்துல விபச்சாரம் பெருகி இருக்கு? ஏன்னா நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோம். அந்த டிராவல்ல நிறைய விஷயங்களை பார்ப்போம். திடீர் மரணங்கள், வாலிபர்கள் மறிக்கிறது, இந்த மாதிரி எதை பார்த்தாலும் என்னடா வாழ்க்கை இது, என்னடா உலகம் இது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருதா இல்லைங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறவங்க, என்னோட தாயை நேத்து ஃபோன் பண்ணி, முந்தா நேத்து ஃபோன் பண்ணி பயங்கர அழுக. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்த ஒரு ஆன்டி, திடீர்னு ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சி இவ்வளவுதான் இருக்கு, அந்த பூச்சி கடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 3வது நாள் இறந்துட்டாங்க.
சின்ன பூச்சி, அவ்வளவு குட்டியா இருக்கு அந்த பூச்சி. அந்த பூச்சி கடிச்சு ஒரு 3 நாள்ல ஒருத்தங்க இறப்பாங்களா? அதே சிஎம்சி மருத்துவமனையில அவங்க பையன் வேலை செய்றாரு. மருத்துவம் படித்த தன்னுடைய மகனால கூட தன் தாயை காப்பாற்ற முடியல. ஏன் இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா, இந்த மாயையான உலகத்துல, அநித்தியமான உலகத்துல நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல எதை சம்பாதித்தாலும், உங்களுக்கு பின்னாடி வர 10,000 ஃபாலோவர்ஸை சம்பாதிச்சாலும், இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சத்தை சேர்த்து வச்சாலும், உங்க பேர்ல எத்தனையோ ஏக்கர் ஏக்கர் நிலங்களை சம்பாதித்தாலும், நீங்கள் எது சம்பாதித்தாலும் அது இந்த பூமியில் அநித்தியமானது என்ற சத்தியத்தை தான் கர்த்தர் இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அநித்தியமான இவைகளுக்காக நித்திய சந்தோஷத்தை, நித்திய பரலோகத்தை, நித்திய இன்பங்களை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய மனக்குமுறை. ஹல்லேலூயா. நித்திய நித்தியமா நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கைகளை உயர்த்தி காமிங்களேன். நல்லா, தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த பாட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த வரியை நீங்க உங்க உதடுகள் உச்சரிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆமே, அவர் தான் நித்தியம், அவர் ஒருத்தர் தான் நித்தியம், நீங்க தான் நிரந்தரம் அப்படின்றது நீங்க உங்க இருதயம் பாடணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த லிரிக்ஸ் வந்து நித்திய நித்தியமாய் உங்க நேம் நிலைத்திருக்கும். உங்க நேம் இயேசுவோட நாமம் 2 தலைமுறை தலைமுறைக்கும் உங்க ஃபேம், அவருடைய ஃபேம் பேசப்படும். அப்புறம் நித்தியமே நிரந்தரம் நீர்தானே. பலமா எல்லாரும் சேர்ந்து நித்திய நித்தியமா நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். கரங்களை தட்டி நித்திய நித்தியமா நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் ஃபேம் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழச் செய்து. சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. சத்தியமே நிரந்தரம் நீங்கதானையா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நிரந்தரமான இயேசு, நித்தியமான இயேசு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க நித்தியத்தை, நிரந்தரமானத உங்க கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த அநித்தியமான காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்பமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கு வரும்படி கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளை முன்குறித்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கும் பெருசா மினிஸ்ட்ரி பத்தி, பாஸ்டர் பத்தி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆனா நாங்க கால் வந்தபோது நாங்க அவைலபிளா இருந்தோம். இந்த டேட் எங்களுக்கு இருந்ததுனால தேவ சித்தத்தின்படி நாங்க இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க வந்து பார்க்கும்பொழுது
ரொம்ப நேர்த்தியா இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிற அன்பான ஊழியருக்கு நான் கர்த்தர் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் அம்மாவை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிளெஸிமா, காட் பிளஸ் யூ. ரொம்ப அழகா பாடினாங்க. பாத்தீங்களா, எவ்வளோ பிரச்சனை இருந்தா கூட பிளெஸி வந்து அழகா அந்த பாட்டை பாடி முடிச்சாங்க. ஷி இஸ் a very beautiful voice. காட் பிளஸ் யூ. அண்ட் பாட்டு பாடின அருமையான பிரதர், ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஐ மீன் யங் ஜென்ரேஷன்ஸ் எவ்வளோ டேலண்டடா கர்த்தர் எழுப்பிட்டு இருக்காரு பாருங்க. ஆமென். ஆமா, அது நிறைய எப்படி சொல்றது, சாங் ஆஃப் ஆகி வந்துச்சு. ஆனா கரெக்டா ஷி கெப்ட் த ரிதம். அந்த ரிதம் மிஸ் ஆகாம பாடினா அவ்வளவு அழகா. அதெல்லாம் ஈஸி கிடையாது. உட்காந்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், ஆனா பாடுறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே உட்காந்து பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஆண்டர் வந்து இப்படி வாலிப தலைமுறைகளை கர்த்தர் அழகாக நேர்த்தியாக ஸ்கில்ஃபுல்லா எழுப்பி இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். தயவு செஞ்சு யங் ஜெனரேஷனை மோட்டிவேட் பண்ணுங்க. ஆமென். எங்க காலத்துல ஆரம்பிக்காதீங்க. யங் ஜெனரேஷனுக்கு உங்க காலத்துல நீங்க அம்மி தான் யூஸ் பண்ணீங்க, இப்ப மிக்ஸி யூஸ் பண்றீங்கல்ல. காலம் மாறிடுச்சு. ஆமா தானே? சட்னி தான், ஆனா அம்மிக்கு இல்லை. இப்ப மிக்ஸி மாறின மாதிரி அவங்களுக்கும் அதே சத்தியம் தான். வசனம் மாத்த போறது இல்லை நம்ம. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்த டிசிப்ளின்ஸ் நம்ம மாத்த போறது இல்லை. ஆனா அவங்களுக்கு ஏற்ற விதத்துல, அல்லேலூயா, இந்த விதத்தை மட்டும் மாற்றிட்டா கண்டிப்பா வாலிப தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமே. நேற்று நான் காலையில, இன்னைக்கு ஏர்லி மார்னிங், நான் சும்மா எப்பவுமே பிரசங்கத்துக்காக மட்டும் நான் பைபிள் படிக்கிறது இல்ல, எனக்காகவும் பைபிள் படிப்பேன். அப்படி எனக்காக நான் வேதத்தை வாசிக்கும் போது நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப எப்படி சொன்னது, தட் வேர்ட் ஷுக் மீ. காலையில் அந்த வசனம் இப்படி நான் அசைச்சிச்சு. அது என்ன வசனம்னா, கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கோதுமை மணிகளா நம்ம பிள்ளைகளை எழுப்பிட்டோம்னா இந்த உலகத்துல பறந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த பதர்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். தரமான கோதுமைகளை நம்ம எழுப்பணும். அல்லேலூயா. நம்மளே பிள்ளைகளை நொறுக்கி போட்டுறக்கூடாது. என்கரேஜ் பண்ணுங்க, தட்டி கொடுங்க. நம்மளாலே இப்ப போன் எடுத்தா கீழே வைக்க முடியல, நியூஸ் தான் பாக்குறோம், சமய குறிப்பு தான் பாக்குறோம். நமக்கே கஷ்டமா இருக்குல்ல இந்த உலகத்துல வாழ்றது, இவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்ப நான் எப்பவுமே நினைப்பேன், இந்த ஜெனரேஷன்ல வாலிபனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. உங்க காலத்துல நீங்க தலை நிமிந்து கூட பெண்களை பார்க்க கூடாது. அந்த காலத்துல வாலிபா இருக்கிறது தான் ஈஸி. இன்னைக்கு பெண்கள் பக்கத்துலயே தான் நடக்கணும், ஒரே ரூம்ல ஆணும் பெண்ணும் வேலை செய்யணும், அப்படிதான் இருக்கு இப்ப சமுதாயம். அப்ப இப்படிப்பட்ட சமுதாயத்துல வாலிபனாய் ஒருத்தன் வாழுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தேவை தெரியுமா? சப்போர்ட். அல்லேலூயா. உதவி, ஹெல்ப், கன்சர்ன், இது ரொம்ப ரொம்ப தேவை. அதை நான் நிறைய அடுத்தது வயதானவங்க இருக்கிறதுனால இந்த ஆலோசனை சொல்லணும்னு நான் பரிசுத்த ஆவியாருக்குள்ள ஏவப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளும் ரோமர் 8ஆம் அதிகாரம். இன்றைக்கு நம்ம இந்த அதிகாரத்தை தான் சுற்றி வரப்போகிறோம். பரிசுத்த ஆவியோட உதவியோடு கூட இந்த அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் வீட்டுக்கு புறப்பட்டு போகலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரியவர்களாய் வாழணும், ஆவியானவர்களால் நடத்தப்படணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னா, ரோமர் 8 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த உலகத்துல தன் இஷ்டப்படி வாழுகிற ஒரு சமுதாயத்துல தேவன் விரும்புகிறபடி வாழணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம். அல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒருத்தங்க வந்து ஓடி வந்து அப்பாவோட சித்தத்தை செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல நான் விரும்பினது எனக்கு செஞ்சு தரத்துக்கு தான் தெய்வம்னு நினைக்கிற உலகத்துல, தெய்வம் விரும்புறத நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு சமுதாயம், ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன், ஒரு வாலிபன் நிச்சயமாக பாராட்டுதலுக்குரியவர்கள். அல்லேலூயா. தெய்வம்னாலே எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும், அதான் தெய்வம் அப்படின்னு நினைக்காம அவருக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு சரியான ரட்சிப்பின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் வந்து பாக்குறீங்களோ, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக, பரமேறினதற்கு பின்பாக நீங்க அப்போஸ்தலர்லாம் வாசிச்சீங்கன்னா, எங்கெல்லாம் சால்வேஷன் என்கவுண்டர் நடக்குதோ, எங்கெல்லாம் ஒருத்தங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அங்கெல்லாம் அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? டைரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதுங்க. ஒரு பெரிய அப்போஸ்ட்ரோபி போட்டு என்ன போட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு எழுதுங்க. நாங்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே சரி நாங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டோம், இயேசு எங்களுக்கு என்ன செய்வார்னு அவங்க கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? 5000 பேர் பிரசங்கம் கேக்குறாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. பிரசங்கம் கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சகோதரரே ரட்சிக்கப்பட, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பவுலும் சீலாவும் பாடி துதிச்சு சிறைச்சாலை கதவுகள் திறந்து ஒரு பெரிய அற்புதம் நடந்து அந்த சிறைச்சாலையினுடைய காவலாளி ஓடி வந்து பாலை மீட் பண்ண உடனே அவருக்கு நான் என்ன செய்யணும்னு தான் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, கடவுள் எனக்கு என்ன செய்வாருன்னு இருக்கிறவங்க எல்லாம் நான் என்ன செய்யணும் கர்த்தருக்காகன்னு மாறணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் நம்மை தொடரும். அல்லேலூயா. இயேசுவை ஃபாலோ பண்ணி நம்ம போற ஆரம்பிச்சோம்னா நம்மள ஃபாலோ பண்ணி எல்லாமே வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என்னோட லைஃப்ல அதான் என்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய சாட்சி என்ன அப்படின்னா, எந்த இம்மைக்குரிய காரியத்தையும் பின்தொடர்ந்தோ பேரையோ புகழையோ பணத்தையோ நிலத்தையோ மனிதர்களுக்கு பின்னாடியோ நான் போக விரும்புறது இல்ல. குடும்பமாக நாங்கள் அதை செய்கிறதுமே we follow only Jesus. இயேசுப்பாவை நாங்க ஃபாலோ பண்றதுனால எல்லாமே எங்க பின்னாடி வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஃபாலோ ஜீசஸ். ஏசப்பாவை மட்டும் பின்தொடர்ந்து அவரை மட்டும் சேஸ் பண்ணி அவரை மட்டும் தேடி ஓடி அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிற ஒரு தலைமுறை தான் இந்த கடைசி காலத்துக்கு வேணும். அல்லேலூயா, ஆமென். அப்படிதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்டனா 2026ல ஆண்டவர் நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தந்தார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தந்தார், பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை தந்தார். அல்லேலூயா. நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு உங்களுக்கு அதிகமா செஞ்சிருக்கிறார். சாப்பிட சாப்பாடு இருக்கு, போட்டுக்க துணி இருக்கு, தங்க வீடு இருக்கு, நடக்க போய் வர என்ன இருக்கு, வாகனம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கு. நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம வாழ்க்கையில அப்பா நமக்கு நல்லதே செஞ்சிருக்கிறார், நன்மையானதை செஞ்சிருக்கிறார், பரிபூர்ணமா செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த 2025ல எனக்கு இன்னும் நீங்க செய்யுங்கன்னு கேட்கறத விட அப்பா நான் என்ன உங்களுக்கு செய்யணும்னு கேட்கறதா எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். 2026 நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரிடத்துல ஆண்டவரே உங்க சித்தம் செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்க அர்ப்பணித்து இந்த வருடத்தை துவங்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. God's will is one of a beautiful. God's willன்றது எப்படி தெரியுமா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சித்தம் என்பது ஒரு பலத்த கோட்டை போல. ஆமென். நான் எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க சித்தோன்ற எல்லையை விட்டு நான் வெளியே வந்துடவே கூடாதுன்னு சொல்வேன். ஆமென். அந்த அந்த will of God விட்டு வெளியில வந்தீங்கன்னா நிறைய டேஞ்சர், நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஆனா அந்த தேவ சித்தோன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு, கர்த்தருடைய சித்தம் என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில எந்த ஆபத்துகளும் வராது. அல்லேலூயா. வந்தாலும் சோதனை வந்தாலும் சேதம் வராது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சிங்கம் கெபியில போடப்பட்டாலும் சிங்கம் கடிக்காது, அக்கினில போடப்பட்டாலும் அக்கினி பேலன்ஸ் செய்யாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்படி எங்க லைஃப்ல நிறைய, அப்ப நீங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையுடைய முடிவுல எங்களுக்கு மகிமை தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாங்க இந்த இந்த ஒரு இதுல ஒரு சாங், ஒரு பாடல, சோதனை வந்தும் சேதங்கள் இல்லை உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை உம் தோளில் நான் இருப்பதா. சோதனை வரும் ஆனா சேதங்கள் வராது. அதான் காட்ஸ் வில்ன்ற எல்லைக்குள்ள இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கூட நீங்க எப்படி ஜெபிங்க? தேவ சித்தம் மட்டும்தான் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. என் குடும்பத்துல தேவ சித்தம், என் வேலை ஸ்தலத்துல தேவ சித்தம் நடக்கணும், என்னுடைய ஊழியத்துல தேவ சித்தம் நடக்கணும். இப்படி நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உங்க வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு நான் உங்களுக்கு 2 வார்த்தையை ஒரு வாக்கு தத்தமாக இல்ல தீர்க்க தரிசனம் இல்ல வாழ்த்துதலாக உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். நீங்க டைரியில எழுதுற பழக்கம் உள்ளவங்க 2 வார்த்தை எழுதுங்க. 1 ஜீவன், 2வது சமாதானம். அல்லேலூயா. ஜீவனும் சமாதானம். சத்தமா சொல்லுங்க, ஜீவனும் சமாதானம். ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்றதுக்கு இது 2 போதும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். சமாதானம் போதும். இந்த உலகத்துல மனிதர்கள் வெவ்வேறு பெயரை சொல்லி ஒன்ன தேடுறாங்க. அது என்னன்னா சமாதானம் தான். அல்டிமேட்டா மனுஷனுடைய ஏக்கம் எங்க தெரியுமா? ஒரு சமாதானமான ஒரு இளைப்பாறுதலான இடத்தான் தேடுறாங்க மனுஷன். அல்லேலூயா. கடன் பிரச்சனை இருக்கவங்க கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு ஏன் கடன் நீங்கணும்? கடன் எல்லாம் அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? நிம்மதியா இருப்பாங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா நான் நிம்மதியா இருப்பேங்க. அந்த பிள்ளை குழந்தை பிறந்துச்சா நிம்மதியா இருப்பேங்க. பாத்திருக்கீங்களா? மனுஷனுடைய ஏக்கம் எல்லாம் என்னன்னா நிம்மதி. அந்த நிம்மதிக்கு தான் வேதம் வாசனம் சொல்லுது சமாதானம்.
அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி என்ன? ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்காங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணி 80 வயசுல ரிட்டையர் ஆனாதான் நமக்கு சமாதானம். அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஜீவனும் சமாதானமும் யாரால் வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்றால் 8:6 ரோமர் 8:6 வாசிக்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய பிரச்சனை என்ன? நமக்கு ஜீவனும் லைஃப் அண்ட் நமக்கு பீஸ் வேணும் அப்படின்னா எங்க சேஞ்ச் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா சிந்தையில ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. அப்ப அந்த சிந்தை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னா ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்கு ஆப்போசிட் ஆனது பிசாசு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்பிரிட்டுக்கு எதிரா செயல்படுறது பிசாசு கிடையாது. ஸ்பிரிட்டுக்கு எதிரா செயல்படுறது மாம்சம். ஆமென், ஆமென். மாம்சம் தான் ஆவிக்கு விரோதமாக போய், ஏன்னா வசனம் கூட சொல்லுது இல்ல, மாம்சமோ பலவீனம் உள்ளது தான், ஆனா அதுக்கு கவுண்டர்ஃபீட் என்ன அப்படின்னா ஆவி. அல்லேலூயா. உங்க மாம்சம் எவ்வளவு பலவீனமா இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவேன். கர்த்தருடைய வேதம் சொல்லு. உங்களுக்கு இந்த ஹீலிங் வேணும். எத்தனை பேருக்கு இங்க ஹீலிங் வேணும்? என் சரீரத்துல ஒரு சுகம் வேணும், என் உள்ளுறுப்புகள் ஒரு ஆரோக்கியம் வேணும், என் கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகள் மாறணும், என் எலும்புகள் இருக்க வேதனைகள் மாறணும். எப்படிப்பட்ட ஹீலிங்கை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஹீலிங்கான ஒரே வழி என்ன தெரியுமா? மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனா ஆவி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சிக்கா ஃபீல் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு படுக்கணும்னு தோணும். ஆமாவா இல்லைங்களா? சிக்கா இருக்கும் போது தான் போய் வேலை செய்யறதெல்லாம் வந்து அது எனக்கு தெரியல, குடும்ப தலைவிகள் தான் அதை செய்வாங்க. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் வேலை செய்வாங்க. ஆனா சொல்றேன், இப்ப சிக்கா இருக்கணும் நேச்சுரலா ஒரு பர்சனுக்கு, ஒருத்தருக்கு சரீர பிரச்சனை இருக்குன்னா அவங்க போய் படுக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு வியாதிகள் இருந்து படுக்கணும்னு தோணுனா கூட படுத்துட்டே அந்நிய பாஷை பேசணும், படுத்துட்டே கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? இந்த வருஷம் நீங்க தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற வருஷம். ஹல்லேலூயா. 2026 பரிசுத்த ஆவியானவரால் நாம் இயக்கப்படுகிற வருஷம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற வருஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க நீங்க. ஏன்? பெரிய வாக்குத்தத்தம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆவியானவரால் நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வார்த்தையால விவரிக்க முடியாது. வார்த்தையால பொண்ணோ வெள்ளியோ பணமோ பேரோ புகழோ என் தேவ ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை கொண்டு வரவே முடியாது. ஆமென். பணம் கொடுத்து அபிஷேகத்தை விலைக்கு வாங்க நினைச்சான் சீமோன், கரெக்டா இல்லைங்களா? ஆனா அது பணம் கொடுத்து வாங்க முடியாதுப்பா. பணத்தினால இந்த ஆவியை, பணத்தினால் இந்த அபிஷேகத்தை, பணத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை சீமோன் பேதுரு அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேடினாலும், இங்க உள்ள வரும்போதே நிறைய பலகையில எழுதப்பட்டிருந்து, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அப்படி இருக்கா? இங்க ஃபுல்லா இருக்கு. என்ன இருக்கு? நிம்மதி. இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். அப்ப அந்த நிம்மதி இயேசு உங்களுக்கு தரணும் அப்படின்னா நீங்க இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய இப்ப ஜீசஸ் வந்து ஒரு கடற்கரைக்கு வரார். அந்த கடற்கரையில எத்தனையோ படகுகள் இருந்திருக்கும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனையோ படகுகள் இருந்திருக்கும். ஆனா அந்த படகுல இயேசுனுடைய கண்களில் பட்டது 2 படகு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இந்த உலகத்துல இதே பட்டணத்துல எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவருக்கு, ஆமென், உங்களுக்கு அவருடைய கண்களை கிருபை கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இது இது வந்து எந்த செயல்களினாலும் நடந்ததில்லை, இது தேவனுடைய ஈவுன்னு பைபிள் சொல்லுது. ஈவு அப்படின்னா கிஃப்ட், ஈவுனா கிஃப்ட். அப்படி ஒரு கிஃப்ட் அப்பா கொடுத்தாரு. அத்தனை எத்தனையோ படகு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் சீமோன் பேதுருடைய படகையும் அந்திரேயனுடைய படகையும் பார்க்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் நிறைய நேரத்துல நான் அழுது அழுது பாடின ஒரு பாட்டு என்னுடைய லைஃப்ல என்னன்னா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னுடைய சாட்சி ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சியில் நான் சொல்லியிருப்பேன், எங்களுடைய தகப்பனார் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒரு தகப்பன் மறிக்கிறதுக்கு ஒரு தகப்பன் விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனுடைய வழிகள் ரொம்ப வித்தியாசமானது. அதனுடைய சமுதாயத்தினுடைய தாக்கங்கள் இது ரொம்ப வித்தியாசமானது. நாங்க போய் அவர் கெஞ்சி கெஞ்சி பார்த்தோம், ஆனா அவர் வர மாதிரி இல்ல. He told no.
அப்படியே எங்களை அனுப்பி விட்டார். நாங்க போய் கூப்பிட்டா பணத்துக்கு தான் என்கிட்ட வரீங்களான்னு கேட்டார். ஒரு தகப்பனு பணத்துக்காகவா ஒரு தகப்பன் இடத்துல போவாங்க? அவர் அப்படி கேட்டு எனக்கு அவர் மேல வருத்தம் இல்லை. அப்ப நான் ஆவிக்குரியவளா இல்லாதது மட்டும்தான் என் வருத்தம். எங்க அப்பா அப்படி இருந்தாருன்ற எனக்கு வருத்தம் இல்லை. அப்ப எனக்கு இப்ப இருக்கிற வெளிச்சம் அப்ப இல்லையே. அப்ப எனக்கு ஒருவேளை அந்த வெளிச்சம் இருந்தா என் தகப்பனை நான் நிச்சயம் காப்பாற்றிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஏன் அப்படி ரத்தம் கொதிக்க பேசிட்டு இருக்கீங்க பிரின்சி சிஸ்டர் அப்படின்னா, இழப்பு இழந்தவனுக்கு தான் வலி தெரியும். அல்லேலூயா. அந்த வலியோட தான். அப்ப தூக்கி எறியப்பட்ட எங்க அப்பாவே என்ன வேணான்ட்டார். ஆனா ஏசப்பா என்ன சேர்த்துட்டார். வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யார் தூக்கி போட்டா என்னங்க, ஏசு உங்களை சேர்த்து கொள்றார். அவருடைய மார்புல உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி போல இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் அந்த நிம்மதியை உங்களுக்கு தர முடியும். யாரும் அறியாத நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. நம்ம சொன்னா கூட சில பேருக்கு நம்ம மனசு புரியாது. நம்ம விளக்கிட்டு இருந்தா அவங்க வேற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னா எனக்கு கஷ்டமா இல்லையான்னு பாத்திருக்கீங்களா? நம்ம மனசு சொல்றது கூட நம்ம பக்கத்துல இருக்க மனுஷங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க உங்க வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்னாடி உங்க மனம் படுகிற வேதனையை புரிந்த ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க ஆராதிக்கணும். When you focus on Jesus in the 2026ல பிரச்சனைகள் வராதுன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. சும்மா அரசியல்வாதி மாதிரி அள்ளி தூவிட்டுலாம் போக மாட்டேன். வரலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம விழுந்த ஒரு உலகத்துல. This world is called fallen world. நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு சில பேர்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, ஒரு கான்ஸ்டன்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், செகண்ட் பண்ணும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கும், தேர்ட் பண்ணும்போது திட்டணும் போல இருக்கும். ஆனா நாலாவது என் கணவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. இங்க பாரு, அவங்க அவ்வளவுதான், அவங்க கிட்ட இருந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாது, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவங்களால அவ்வளவுதான். சில அது அப்படிதான் சில சூழல்கள். இது இவ்வளவுதான், உலகம்னா இப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி இருக்கு? சில வாலிபர்கள் என்கிட்ட கேட்கறான், இயேசு இருந்தால் ஏன் பஞ்சம் வருகிறது? இயேசு இருந்தால் ஏன் கற்பழிப்பு நடக்கிறது? இயேசு இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இயேசு இருக்கிறாரு. ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா fallen world. என்ன இங்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? அல்லேலூயா. அப்ப ஒரு எதிர்மறையான சூழல் நடக்கும்போது இயேசு இருக்கிறாரான்னு கேள்வி கேட்க கூடாது. அவன் ஒரு எதிர்மறையான சூழல் நடக்கும் பொழுதுதான் இயேசு என் கூட இருக்கிறாருன்னு அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பாப்பா, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி அசைச்சு பாடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா மரதரலமோ, ஏசப்பா அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி ஆட்டிடியூட் எப்படி வரும்? எப்படி வரும்? இப்படி ஒரு சிந்தை எப்படி வரும்? எதிர்மறையான சூழலிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற ஆட்டிடியூட் எப்படி வரும் அப்படின்னா, அதுதான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த இதே அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? மேலும் தேவனுடைய புத்திரர்கள் யாரு அப்படின்னா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள்.
அல்லேலூயா. இந்த இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவர் இந்த வருஷம் உங்களை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ரெடியா இருக்கார். He is ready. He is waiting. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை இந்த வருஷத்துல நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. புல்லுள்ள இடம்ன்றது ப்ரொவிஷன். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை? புல்லு தான் தேவை. ஆமென். அந்த புல்லும் அந்த தண்ணீரும் இருந்தா அந்த ஆட்டு உயிர் வாழ்ந்துரும். அப்ப இந்த உலகத்துல நீங்க ஜீவனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. அதை இயேசு தருவார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா அலைகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத ஒரு சமாதான நிலைக்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டு உங்களை நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்கிறது? எப்படி தேவ ஆவியானவரால நம்ம நடத்தப்படுகிறது? நான் உங்களுக்கு ஒரு ஒரு வசனத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ம் 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 ஹல்லேலூயா. இப்பதான் இதுவரைக்கும் இயேசு பின்னாடி வந்தவங்க ஃபாலோ பண்ண ஜீசஸ். இப்ப நல்லா கவனிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல இருந்தா நம்ம ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் இயேசுக்கு பின்னாடி நிறைய குரூப்ஸ் வந்தாங்க. குரூப்பா வந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் இயேசுக்கு பின்னாடி எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இயேசு பின்னாடி போனாலே இயேசப்பா சாப்பாடு போட்டுருவார். ஆமென். அவர்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தா 5000 பேருக்கு ஃபுட் கொடுத்துருவார். அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. ஒரு சில பேர் எதுக்கு இயேசு பின்னாடி வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சுகம் வேணும், அற்புதம் வேணும். மிராக்கிள்காக ஒரு குரூப் ஜீசஸ் பின்னாடி வந்தாங்க. அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். இப்ப இது பின்னாடி வர்றது தப்பே கிடையாது. இயேசு அவங்கள துரத்தல, இயேசு அவங்கள விரட்டி அடிக்கல. ஏன்னா அது மனுஷனுக்கு தேவை. உணவு என்பது மனுஷனுக்கு தேவை, சுகம் என்பது மனுஷனுக்கு தேவை, விடுதலை என்பது மனுஷனுக்கு தேவை. இயேசு அதை நன்றாய் அறிந்திருந்தார். அதனால அவங்களை விரட்டாம அவங்க தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க இயேசுக்கு பின்னாடி போனா மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் இயேசு தர்றதில்லை, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். பேதுரு கேட்டார், உங்களை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டார் பேதுரு. அல்லேலூயா. ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல வருகிறார், வந்து கேட்கிறாரு, உங்களை நான் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ எல்லாவற்றையும் சில கற்பனைகளை கை கொள்ளணும். அவரு சொன்னார், நான் எல்லாத்தையுமே கை கொள்றேன் அப்படின்னா. சரி, உன்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரர்களுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் துக்க முகமாய் திரும்பி போயிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஐடியா மட்டும் பிடிக்கல. ஏன்னா ஆண்டருக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, எப்பவுமே நம்ம எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கன்னு எனக்கு தெரியாது, நமக்கு ரொம்ப பிடிச்சதை கர்த்தர் விடுனுவார். பாத்திருக்கீங்களா? அது லாஜிக்கே இருக்காது. அதை விட்டா ஆண்டருக்கு என்ன? ஆனா ஆண்டர் சொல்ல, நீ விடு. ஏன் தெரியுமா அதை விட சொல்றாரு? அது விடுறதுனால அவருக்கு லாபம் இல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஒரு எதையோ ஒண்ணு நீங்க ஐடல் ஆக்கிடக்கூடாது, ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இச்சை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயத்தை அப்பா விட சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆண்டருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அப்ப பேதுரு அவர் சோகமா போனதை பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு டவுட். சரி, நம்ம பின்னாடி வந்தோம் இயேசுக்கு பின்னாடி, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இம்மையில் 100 மடங்கு, மறுமையில் நித்திச்சு. அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த ரெண்டையுமே நீங்க சுதந்திரிக்கணும். இம்மையில் 100 மடங்கு, மறுமையில் நித்தியச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த அந்த விஷயத்தை இயேசு அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது, இப்படி நிறைய பேர் இயேசுக்கு பின்னாடி வந்தாங்க. சுகத்துக்காக வந்தாங்க, சாப்பாட்டுக்காகங்க. ஒரு சில பேர் வந்து வசனம் சொல்லுகிறது கிணசுரே தின்கிற ஆற்றங்கடியிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி ஒரு சில பேர் வந்தாங்க. வேர்ட் ஆஃப் காட்காக சில பேர் வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவங்களுக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை. 3 நாள் சாப்பிடாம வசனத்தை கேட்டிருக்காங்க. எப்படி ஒரு தர்ஸ்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் பாருங்க. நான் இப்போ எனக்கு சொன்ன டைம் விட ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா நீங்க வாட்ச பாப்பீங்க, என்ன முறைச்சு பாப்பீங்க. அடுத்து பாஸ்டர் கிட்ட கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்லிருவீங்க, இந்த அம்மாவை அடுத்து நீங்க மைக் கொடுக்காதீங்க, இந்த அம்மா கிட்ட, இந்த அம்மாவை மேடை ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லிருவீங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லிருவாங்க. ஏன்னா நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேல என்ன பண்ண முடியல, உட்கார டைம் ஆச்சே, போய் பிரியாணி சாப்பிடணுமே, இது சாப்பிடணுமே, அதை பண்ணுமே, வீட்டுக்கு. ஆனா அங்க பாருங்க 3 நாள்
சாப்பிடாம ஜனங்க சத்தியத்தை கேட்டிருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுக்கும் நம்மள மாதிரிதான் வயிறு இருந்திருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம். அவங்களும் நம்மள மாதிரிதான் புள்ள குட்டியோட போயிருக்காங்க. அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஏதோ ஆண்கள் மட்டும் போய் ஆண்களுக்கு மட்டும் இயேசு கூட்டம் நடத்தல. அங்க ஆண்கள் தான் 5000 பேரு. அல்லேலூயா. அப்ப பெண்கள் இருந்திருக்காங்க, பிள்ளைகள் இருந்திருக்காங்க. எப்படி சமாளிச்சிருப்பாங்க? இத்தனை நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு சோறு போடுங்கன்னு கேட்காம இப்படி கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு எனக்கு ஆசை கடைசி காலத்துல இப்படி கூட்டங்கள் எழுமணும். அல்லேலூயா. ஆமன். இப்படிப்பட்ட தலைமுறை எழும். என்ன கிடைக்கும் இல்ல வசனத்திற்காக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பேச பேச எனக்குள்ள அக்கினி கிளம்பிட்டு இருக்கு. இப்படி ஒரு கூட்டத்தை எப்படியாவது எழும்பணும். நான் சாகறதுக்குள்ள அந்த கூட்டத்தை பார்க்கணும் ஏசப்பா. அல்லேலூயா. கடைசி காலத்துல எழுந்து போங்க. நீங்க நினைக்கிறீங்களா இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு? நாங்க ஒரு காரைக்கால்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். யூத் மீட்டிங். இட்ஸ் நாட் பெரியவங்க கூட கிடையாது, வாலிபர் கூட்டம். கூட்டம் முடிஞ்சிருச்சுடா எழுந்து போங்கடா. ஒருத்தன் கூட எழலைங்க அந்த கூட்டத்தை விட்டு. அழுறான் 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 உட்காந்து தேம்பி தேம்பி. ஒருத்தன் அப்படி அழுகுறான், ஒருத்தன் முட்டி போட்டு அழுகுறான். கூட்டம் முடிஞ்சிச்சு போய் சாப்பிடுங்கடான்னா ஒருத்தன் கூட எழல அந்த இடத்த விட்டு. காட்ஸ் பிரசன்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது அந்த சர்ச்சில். இன்னைக்கு வாலிபர்களுக்கு டான்ஸ் ஆடிதான் வாலிப கூட்டம் நடத்தணுமா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியுங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா பயிலும் ஆட்டத்துக்கும் சோறுக்கும் லைட்டுக்கும் பின்னாடி போறது இல்ல. ஒரு கூட்டம் சத்திய வசனத்துக்காக இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கூட்டம் சத்திய வசனத்தை கேட்க வந்துச்சு. ஒரு கூட்டம் குறை கண்டுபிடிக்கவே இயேசு பின்னாடி வந்துச்சு. இவர் என்ன சொன்னா அங்க பிடிக்கலாம். அந்த வசனத்தை நீங்க இப்படி பேசிருக்கலாம், இந்த வசனத்தை நீங்க இப்படி பேசிருக்கலாம். நான் நினைக்கிறேன் இப்ப ஒருவேளை ஜீசஸ் பிறந்திருந்தான்னா கேட்டிருப்பாங்க, ஜீசஸ் நீங்க எந்த பைபிள் காலேஜ் படிச்சீங்க அப்படின்னு. அப்படிதான் ஆயிடுச்சு. குறை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் வந்துச்சு. இத்தனை கூட்டங்களுக்கு நடுவில் ஆண்டவரை சோல்ஃபுல்லா ஒரு சில சீஷர்கள் ஃபாலோ பண்ணாங்க. டிசைபிள்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு டிசைபிள். இப்பதான் இயேசு இவங்க கிட்ட மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் யார்கிட்ட மனம் திறப்பார் தெரியுமா? யார் அவர் அருகில் இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றீங்க. இப்ப இயேசு என்கிட்ட ஏதாவது பேசினாரணும், இல்ல ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னாரணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணா உடனே ஒரு சில பேர் வைக்கிற கமெண்ட் என்ன தெரியுமா? இவங்க கிட்டதான் இயேசு பேசுவாரா அப்படி. இவங்க கிட்டதான் இயேசு பேசுவாரா, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? எல்லார்கிட்டயும் இயேசு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம் தான். ஆனா ஏன் ஒரு சிலர்கிட்ட பேசுறாரு, ஒரு சிலர்கிட்ட பேச மாட்டேன்றான்னா அவங்க கர்த்தருக்கு அருகில் இருக்கிறாங்க. அவங்க காது இயேசுவினுடைய இருதயத்துல படிஞ்சிருக்கு. அவங்க கைய பார்த்து இயேசு கிட்ட வந்தவங்க இல்ல, இயேசுனுடைய முகத்தை பார்த்து வந்தவங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லார்கிட்டயும் இயேசு பேசுவார். ஆமென். யார்கிட்ட சீக்கிரட்ட சொன்னாரு? இப்ப பாருங்க, பந்தி ஜீசஸ் இப்ப மறிக்க போறாரு. எல்லாரும் கடைசி பந்தி ராபோஜனம் நடக்குறாங்க. அந்த பந்தியின் சமயத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஐ திங்க் இந்த ஜீசஸ் பக்கத்துல யார் உட்கார்ந்துருப்பா? யோவான் தான் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப பேதுரு செய்கை காட்டுறாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு ஜீசஸ்னா, என்ன ஒருத்தர் இங்க இருக்கிற ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு கண்ணு காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? இவருதான் பிரதான பேதுரு இல்ல, கேட்க வேண்டியதானே? இவருதானே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு. ஆனா பேதருக்கு நல்லா தெரியும், நம்ம கிட்ட சொல்லனா கூட ஆண்டவர் யோவான் கிட்ட கண்டிப்பா சொல்லுவார். ஏன் தெரியுமா? யோவான் மார்பிள் சார்ந்து. இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே உந்தன் மார்பிலே சார்ந்திட. இந்த வருஷம் உங்க ஆசை என்ன இருக்கணும் தெரியுமா? அவர் மார்பிள சாஞ்சுக்கணும். அவர் இருதயம் அந்த சத்தத்தை கேட்கணும். எத்தனை பேரு உங்க கணவருடைய மார்பிலையோ உங்க பிள்ளைகளுடைய மார்பிலையோ நீங்க சாஞ்சிருக்கீங்களா தெரியல. அந்த அனுபவம் எல்லாம் கணவன் மனைவிக்கு போயிருச்சு. ஒரு பிள்ளை பிறந்த உடனே கணவனை கண்டுக்கிறதே இல்ல சில மனைவிகள். பிள்ளைன்னு போயிடுறீங்க. தயவு செஞ்சு கணவன்மாரை கண்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சோன்னா, ஐயா அம்மா மாற மறந்துட்டீங்க, எங்கய்யா போச்சு? அந்த லவ் எல்லாம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். வயசெல்லாம் இல்ல, அன்பு எப்பவுமே இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பரிசுத்தமானோன்னா மனைவியை தள்ளி வச்சிடக்கூடாது. அன்பு கர்த்தர் தான் ஃப்ரேம் பண்ணார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் கணவன் மனைவின்னு ஃப்ரேம் பண்ணார். அது தப்பு இல்ல.
கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்ல, அன்பை பகிர்ந்து கொள்றது தப்பு இல்ல, ஒருத்தர் பேசுறது தப்பு இல்ல. இன்னைக்கு ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிட்டீங்க. நீங்க உங்க சொல்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு, அது என் பிள்ளைக்காக தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ஆனா உங்க பிள்ளைகளோட நேரம் செலவிடுறீங்க. நீங்க சம்பாதிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்க பிள்ளை உங்க கையை விட்டு போயிருது. நீங்க பணத்தை கொண்டு வந்து நிக்கிறீங்க, உங்க பிள்ளை உங்க அருகில இல்ல, அந்த பிள்ளை எங்கேயோ போயிருச்சு. பணம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிள்ளை இல்ல அழிச்சு ஒரு பணம் நமக்கு முக்கியம். எவ்வளவு நாள் ஆச்சு உங்க மனைவி கிட்ட உட்கார்ந்து நீங்க மனம் விட்டு பேசி? எவ்வளவு நாள் ஆச்சு பிள்ளைங்க கிட்ட உட்காந்து, இப்பா எப்படி உன் லைஃப் போகுது, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? கேட்டா பிள்ளைக்காக தான் உழைக்கிறேன், பிள்ளைக்காக தான் உழைக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு துவைக்கிற வேலை இருக்கு, எனக்கு கூட்டுற வேலை இருக்கு. எத்தனை முறை கூட்டுவீங்க அதே வீட்டை? இருக்கட்டும், கொஞ்சம் அழுக்காதான், விட்டுட்டு அதை முதல்ல பிள்ளைய கவனிங்க. எது முக்கியம்? பிள்ளை முக்கியம் இல்லையா? பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசுறோமா? இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிசாசுடைய டார்கெட்டே ஃபேமிலி தான். ஏன்னா இயேசு உலகத்துல முதல்ல அப்போஸ்தலர்களை உண்டாக்கல, குடும்பத்தை உண்டாக்குனார். அவர் நினைச்சுன்னா 120 பேர் ஆதி ஆகமத்துல உருவாக்கி அவங்க மேல அனாயிட்டிங்க கொடுத்து 120 பேர் போங்கன்னு அமைச்சிருக்கலாம். ஆண்டவர் அப்படி செய்யல. ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களுக்கு பிள்ளையை உண்டாக்கி ஆண்டோட குடும்பத்தை ஃப்ரேம் பண்ண. தட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட். அதனாலதான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வர தாக்குதலை விட குடும்பங்களுக்கு தாக்குதல் நிறைய வருது. ஊழியத்துல ஜெயிச்சவங்க கூட குடும்பத்துல தோத்து போயிடுறாங்க. ஆயிரங்களை இயேசு பக்கம் திரும்பிட்டு குடும்பத்தை விட்ட அநேக ஊழியர்கள் உண்டு. பங்களாக்களை கட்டி பணங்களை சேர்த்து வச்சு பிள்ளைகளை இழந்த அநேக பெற்றோர்கள் உண்டு. இந்த வருஷம் முடிவெடுக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தை கூப்பிட்டு பக்கத்துல எங்கேயாவது போய் ஒரு பார்க்லயாவது உட்காரணும், போன் எல்லாம் கீழே வச்சுட்டு. எத்தனை பேர் செய்வீங்க? அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு மீலாவது ஒன்னா சாப்பிடணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒன்னா சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு வாரத்துல ஒரு மீலாவது ஒன்னா சாப்பிடணும். கண்டிப்பா ஒன்னா உட்காந்து இந்த போனை கீழே, போனை பார்த்தனே சாப்பிடறதெல்லாம் நிறுத்துங்க. எல்லாத்தையும் கீழே வச்சு பிள்ளைகளோட உட்கார்ந்து அந்த உணவை ரசிச்சு பிள்ளைகளோட பேசி உங்க பிள்ளைகளோட மனசும் திறந்து நீங்க போய் கேட்ட, ஏண்டா சொல்றான் எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னு பிள்ளை, அப்பா என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்குன்னு சொல்ல மாட்டான். மனைவியும் என்ன அப்படியே சொல்ல மாட்டாங்க. கேளுங்க, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேனாமா, உன்னை நல்லா நான் பாத்துக்கிறேனாமா, உனக்கு எல்லாமே நான் தேவைகளை செய்யறேனாமான்னு கேளுங்க. மனைவிகள் கேளுங்க, ஐயா நான் உங்களை நல்லா கவனிக்கிறேனா, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேளுங்க. குடும்பங்களை கட்டணும்னு ஆயிசப்பா விரும்புற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? அல்லேலூயா, ஆமென். இந்த தாக்குதல்ல இருந்து குடும்பங்கள் வெளியே வரணும்னா நீங்க ஒருத்தர் உட்கார்ந்து பேசணும். குடும்ப ஜெபங்கள் அவசியம். நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஜெபிப்பாங்க. சில கணவன்மார்கள் நல்லா ஜெபிக்க வைப்பாங்க. எப்படி தெரியுமா? ஜெபமே மிலிட்டரி மாதிரி இருக்கும். அங்க ஜெபிக்க அந்த பிள்ளையே எப்படா ஜெப அந்த இடமே ஒரு மிலிட்டரி மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, நீங்க இயேசுவை நேசிக்கிறத பார்த்து உங்க பிள்ளைங்க இயேசுவை லவ் பண்ணும். ஹல்லேலூயா. கஷ்டம்க்கு ஜெபம் பண்ண கூடாது. இன்னைக்கு குடும்பம் ஜெபம் பண்ணுவா, எல்லாரும் உட்காரு வா. மிலிட்டரி இல்ல, டீச்சர் இல்ல, நம்ம பிள்ளைங்க. ஹல்லேலூயா. வா வா, இயேசுவை நேசிச்சு பாட்டு பாடும். ஒரு பாட்டு பாடினா கூட அன்பா பாடு, அன்பா பாடு. ஹல்லேலூயா. நேசத்தோட நீங்க அப்பாவை லவ் பண்ண பார்த்தா உங்க பிள்ளை எங்க அப்பா எப்படி நேசிப்பார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர் ஜான்சன் தெரியுமா? பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் தெரியுமா? அவங்க அப்பா தேவனை நேசிக்கிறத பார்த்துதான் அவர் ஆண்டரை நேசிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவங்க அப்பா சொன்னது இல்லையா, அவங்க அப்பாவுடைய செயல்களை பார்த்து, அவங்க அப்பா தேவனை நேசிக்கிறத பார்த்து அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு அவர் வழியாக எவ்வளவு அன்புள்ள பாடல்களை கர்த்தர் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்காரு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு. ஹல்லேலூயா. மிலிட்டரி மாதிரி ஜெபத்தை நடத்தாதீங்க. தேவனை நேசிச்சு பிள்ளை கத்துடு. வா ஏசப்பா நமக்கு நன்மை செஞ்சார்ல, வா ஒரு பாட்டு பாடலாம். வா ஏசப்பா நமக்கு ஜீவனை தந்தார்ல, வா ஒரு பாட்டு பாடலாம். அப்பாவுக்கு ரொம்ப குறைச்ச சம்பளம், ஆனா இந்த குறைச்ச சம்பளத்துல இது வரைக்கும் நம்ம தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்துல வாழ்றோம். வா இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி இத்தனை கூட்டங்களின் நடுவிலும் இந்த இடத்துல இயேசு மனம் திறந்து பேதுரு கிட்ட, சீஷர்கள் கிட்ட சொல்ல தொடங்கினது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வாசிச்ச வசனத்துல அவர் என்ன சொல்ல தொடங்கினார்? நான் பாடுபட போறேன், நான் மரிக்க போறேன்னு சொல்ல தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே பேதுரு தனியா அவரை கூட்டிட்டு போயிட்டு, இப்படி உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இது பேதுரு அன்பா சொன்னார் தானே, அன்பில் தானே சொன்னார், அக்கறையில் தானே சொன்னார். அப்படி உங்களுக்கு நடக்க கூடாது, அப்படி உங்களுக்கு ஆகக்கூடாது, அந்த அக்கறையில தான் அவர் சொன்னார். ஆனா அங்க நீங்க அடுத்த வசனத்துல இயேசு அதுக்கு என்ன மறு உத்தரவு சொன்னார் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து
ம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சாத்தானேன்னு அவர் சொன்னது பேதுருவல்ல. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் பேதுருவே நீ கேபாவா இருக்கிறாய், உண்மையில இந்த சபை கட்டப்படும், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதுன்னு கர்த்தர் சொன்னார். இதே அதிகாரத்துல தான் இருக்கு அந்த வசனம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேதுரு புகழ்ந்து தள்ளிட்டார். பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னடா இது கடைசியா கிரௌனை தூக்கி அவர் தள்ள வச்சிட்டாரேன்னு இருக்கு. அத என்னமோ கண்ணுபட்டு போச்சு சாமின்ற மாதிரி இப்பதான் நல்ல பேர் எடுத்த பேதுரு டக்குன்னு திரும்பி ஜீசஸ் சொல்றாரு, என்னாச்சு சாத்தானேன்ட்டார். எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் இதை படிக்கும்போது, பேதுடைய ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் முகம், என்னடா இப்படி நம்மள சொல்லிட்டாரே, பொசுக்குன்னு சாத்தானட்டாரே. நான் அன்பா தானே சொன்னோம், அவருக்கு ஒண்ணும் நடக்க கூடாது தானே சொன்னோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார். ஆனா ஆண்டவர் விளக்குற, அல்லேலூயா, சாத்தான்னு சொல்லிட்டு விட்டுறல, விளக்குற, நீ எனக்கு இடரலா இருக்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷ. அப்ப சாத்தான் வந்து பேதுருல, சாத்தான் பேதுருவினுடைய சிந்தை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை தான் சாத்தானே. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் மெஜாரிட்டி காரணம் 2 கொம்பு வச்சு கருப்பு ட்ரெஸ் போட்டு கை நீல நீளமா நகம் வச்சிருக்கிற பிசாசு இல்ல. சாரி இஃப் யூ திங்க் லைக் தட், நெவர். மாம்ச மனுஷ சிந்தை தான் நிறைய பிரச்சனைகள் காரணம். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது தான் பிசாசு. அது தேவனையே விட்டுரும். மனுஷன், பாத்தியா உனக்கு இப்படி நடக்குது, பாத்தியா உனக்கு இப்படி ஆச்சு, பாத்தியா உனக்கு இப்படி பண்ணாங்க, பாத்தியா உனக்கு இப்படி ஆச்சு, இது எல்லாமே மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை. இது ஒரு பிசாசு. உடனே நீங்க அதை கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொய், ஆனா எல்லாரும் நம்புற ஒரு பொய் இருக்கு. அது என்ன பொய் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தோட நம்ம மனசாட்சி சொல்லும் உள்ளந்து, உனக்கு மட்டும்தான், பாத்தியா நமக்கு மட்டும்தான். நான் சொல்றேன், உங்களை விட பல பிரச்சனைகளை விட உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் நடக்கல. பைபிள்ல வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே நூதனம் இல்ல, முன்னாடி நடந்ததுதான் இப்ப நடக்குது. ஐயோ இப்ப இந்த சமுதாயத்துல இவ்வளவு மோசமா நடக்குதே நீங்க நினைச்சீங்கன்னா இது முன்னாடியே நடந்திருக்கு. ரேப் இப்பதான் நடக்குதா, பைபிளே நடந்திருக்கு. மர்டர் இப்பதான் நடக்குதா, பைபிளே நடந்திருக்கு. பகைமை இப்பதான் நடக்குதா, பைபிளே நடந்திருக்கு. பொறாமை இப்பதான் நடக்குதா, பைபிளே நடந்திருக்கு. சகோதரன் வெட்டி கொள்றது இப்பதான் நடக்குதா, பைபிளே நடந்திருக்கு. அல்லேலூயா. வேசித்தனம் நடந்திருக்கு. நம்ம எல்லாமே முன்னாடி நடந்திருக்கு. எதுவுமே புதுசு இல்லை, எதுவுமே நூதனம் இல்லை, எல்லாமே நடந்துதான் மறுபடியும் நடக்குது. ரிப்பீட் மோட்ல நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த உலகத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஒரே வழி, ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. அதுல இயேசு அவரை திட்டி முடிச்சு சொல்ற அடுத்த வார்த்தை தான் என்னன்னா, அப்பொழுது தம்முடைய சீஷர்கள், இப்ப பேதுரு பார்த்து திட்டார். பேதுரு பார்த்து திட்டினவர், நல்லா கவனிக்கணும் வசனத்தை வாசிக்கும் போது. பேதுரு பார்த்து திட்டினவர் இப்ப திரும்பி மொத்த சீஷர்களுக்கும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பி, அல்லேலூயா, பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கணும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி, எதுனா சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே எப்படி தன்னைத்தானே வெறுக்கிறது, எப்படி சிலுவை எடுக்கிறது, எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கு? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே தமிழ்ல ஒரு வசனம் புரியலன்னா நான் அதை கொஞ்சம் ஆங்கிலத்துல படிப்பேன். வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்வேன், ஐ ரெக்கமெண்ட் யூ டு ரீட் இன் இங்கிலீஷ் பைபிள். அல்லேலூயா. தமிழும் படிங்க, தமிழை விடாதிருங்கள். ஆனா ஆங்கில வேதாகம் வந்து படிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2026 நல்ல ஒரு ஆங்கில பைபிளை வாங்கி கொடுங்க, இங்கிலீஷ் பைபிள். என்னோட ரெக்கமெண்டேஷன் எல்லாத்துக்கும் நான் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். என்னோட ரெக்கமெண்டேஷன் நம்பர் 1, ஆங்கில வேதாகமத்துல நல்ல கொஞ்சம் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் படிச்சு நல்ல இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுற பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு NKJVன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு, அதை நீங்க வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை நம்ம பிள்ளை இப்பதான் கொஞ்சம் பிகினிங் லெவல்ல இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ESV இல்லைன்னா NLT, இந்த ரெண்டு, ESV இல்ல NLT, இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். பேசிக் இங்கிலீஷ் ஈஸியா புரியும். இங்கிலீஷ்ல படிங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ் ஆகும், பிள்ளைகளுக்கும் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா யூஸ் ஆகும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜ் அண்ட் சில விஷயங்களும் நம்ம புதுசாகவும் கத்துக்க முடியும். அப்ப நான் இங்கிலீஷ் வேதாகமத்துல நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எது என்னதான் சொல்றது இந்த வசனம், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு புதுசா, அது யூத்ஸ்க்கு மாதிரி நல்லா இருந்துச்சு, அதை நான் படிச்சேன். அது வந்து MSGன்ற டிரான்ஸ்லேஷன். அதுல என்ன சொல்லியிருக்கு நான் முதல்ல ஆங்கிலத்துல படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தமிழ்ல உங்களுக்கு நிச்சயமா விளக்குவேன்.
Then Jesus went to work on his disciple. Anyone who intends to come with me has to let me lead. Hallelujah. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா, ஒருவன் எனக்கு பின்னாடி வரணும்னு நினைச்சானா, அவன் நான் அவனை நடத்துறதுக்கு இடம் கொடுக்கணும்ன்றார். லெட் மீ லீட். நான் உங்களை லீட் பண்றேன்ப்பா, எனக்கு இடம் கொடுங்கப்பா அப்படின்றார். அதை இன்னொரு வார்த்தை தொடர்ந்து எப்படி இருக்குன்னா, யூ ஆர் நாட் இன் த டிரைவர் சீட், ஐ ஆம் அப்படின்றார் ஆண்டவர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இது புரிஞ்சிருச்சு, இது நமக்கு புரிஞ்சிச்சு. என்னது ஜீசஸ் என்ன சொல்றாரு சீஷர்களை பார்த்துனா, நீ எனக்கு பின்னாடி வரணும்னு நினைச்சனா, எனக்கு நீ பின்னாடி வரணும்னு நினைச்சனா, நான் உன்னை நடத்த இடம் கொடு. நான் தான் டிரைவர் சீட்ல உட்காருவேன். ஆண்டவர் பேசஞ்சர் சீட்ல உட்கார விரும்புறது இல்ல, அவருக்கு பிடிக்காது பேசஞ்சர் சீட். அல்லேலூயா. பிடிக்காதுன்னா அவர் துக்கத்தோட தான் வருவார். அப்புறம் ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏன் குறுக்க போறவன் என்ன திட்டுறான்னு கேட்க கூடாது. நீங்க அவரை டிரைவர் சீட்ல விடல. ஆண்டவரே நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, சில அம்மாமாருங்க இருப்பாங்க, அது சில ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்கள் அதை ரிலேட் பண்ண முடியும். பக்கத்துல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஐயா கையிலயும் காலிலையும் வண்டி ஓட்டுவாரு, அம்மா வாயிலே வண்டி ஓட்டுவாங்க. இல்ல கொரட்ட இல்ல, அது வருது, பள்ளம் வருது, மேடு வருது, அது இங்க வந்துட்டாங்க, அங்கன வந்துட்டாங்க. ஏன் அவருக்கு தெரியாது? அவர் தான் உட்கார்ந்து இருக்காரு, விடுங்கப்பா, அவர் ஓட்டுவார், நம்புங்க. அவர் விடவே மாட்டாங்க. இது வந்துருச்சு, அது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? நான் அது என் கணவருக்கு நான் அதை பண்ணதே இல்லை. அவர் அப்படியே போய் முற்ற மாதிரி போனா கூட மேக்சிமம் அவர் கால் இப்படி பிடிப்பேன், அவ்வளவுதானே தவிர வாயே திறக்க மாட்டேன். ஏன்னா ஐ நோ ஹி கேன் டூ தட். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் அவர் லீட் பண்ண முடியும், அவர் ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல் டிரைவர்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க அப்படிதான் ஆண்டவரை நம்புனாதான் அவரை உங்களால டிரைவர் சீட்லயே உட்கார வைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல நான் நடத்திக்கிறேன், இல்ல நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ஜூடா, அவனுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது. இப்ப அவனுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சைக்கிள்ல என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு சைக்கிள் பிடிக்கிறது என்ன தப்பு. ஆனா என்னன்னா, சைக்கிள் எடுத்தானா தள்ளிக்கிட்டே தான் இருப்பான், ஓட்டவே மாட்டான். இது வரைக்கும் நானும் விதவிதமா அவனுக்கு, இப்ப என் பொண்ணு பர்த்டே வந்ததுனால ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க சைக்கிள், அதையாவது ஓட்டுவான்னு பார்த்தா அதையும் ஓட்டல. அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் கிஃப்ட் பண்ணார், அதையும் ஓட்டல. கிஃப்ட் தான், கர்த்தர் கிருபையில கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த கிஃப்ட் கொடுத்தாலும் என்னடா இதை ஓட்ட மாட்டான், அதையும் தள்ளிட்டே தான் இருந்தான். அதை பின்னாடி புடிச்சு தள்ளலாம், இப்ப இதை ஹேண்ட்ல புடிச்சு தள்ளுறான். அதான் வித்தியாசமே தவிர உட்கார்ந்து ஓட்டவே மாட்டேங்க. நான் சொல்றேன், ஜுடா மம்மி வில் ஹெல்ப் யூ, ஜுடா யூ ரைட் இட்னு சொல்றேன். நோ நோ நோ, ஐ வில் ஹெல்ப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறான், தள்ளுறான். அப்பதான் நான் நின்னுட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள். அப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் யோசிச்சேன், கர்த்தரால உதவி செய்ய முடியாதுன்னு இல்ல, அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நீங்க இல்ல நான் பாத்துக்கிறேன், இல்ல நான் ஓட்டிக்கிறேன், இப்படியே தள்ளிக்கிட்டே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இப்படியே ஓட்டணும். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு ரைட் ஹை. எனக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல பேசுனது என்ன தெரியுமா? நான் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு ஏற பண்ணுவேன்னு சொன்னார். அதை நான் ஆங்கிலத்துல வாசிக்கும் போது, உயர்ந்த ஸ்தலத்துக்கு யூ வில் நாட் கிளைம்ப்னு இல்ல, கிளைம்னா நம்மளே ஏறி போறது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? இட்ஸ் நாட் கிளைம்பிங், ரைடிங் இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? உயர்ந்த ஸ்தலத்துக்கு நீ கஷ்டப்பட்டு ஏற வேணாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், என் பின்னாடி மட்டும் உட்காருன்றாரு ஏசப்பா. பேதுருவே, உனக்கு படிப்பறிவு இல்லாதவன் தான், நீ பேதமை உள்ளவன், அது உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும். ஆனா எனக்கு பின்பாக நீ வந்தனா, உன்னை ஆயிரங்களுக்கு முன்பாக ஒரு சிறந்த பேச்சாளராக, சிறந்த பிரசங்கியாளராக நிறுத்த என்னால முடியும்னு ஆவியானவர். ஹல்லேலூயா. Let God lead your family. Let God lead your ministry. Let God lead your life. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் டிரைவர் சீட் வேணும்னு கேக்குறாரு. இந்த வருஷம் ஆண்டவர் உங்ககிட்ட கேக்குறது என்ன தெரியுமா? நீ என்ன டிரைவர் சீட்ல உட்கார இடம் கொடு. எவ்வளவு நாளைக்கு நான் பேக் சீட்ல உட்கார்ந்துருப்பேன், எவ்வளவு நாளைக்கு நான் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துருக்கிறேன். அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையை இயக்க, அவர் மட்டும் உங்களை நடத்த ஆரம்பிச்சாருன்னா, நான் சொல்றேன், நோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை நடத்த விரும்புறாரு, அவருக்கு நடத்தணும். அதான் சீஷர்களுக்கு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னு நினைச்சா என்ன நடத்த விடுங்கப்பான்ற. தன்னைத்தானே வெறுத்துனா அந்த டிரைவர் சீட்ல இருந்து நீ எழுந்து. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த டிரைவர் சீட்ல இருந்து நீங்க எழுந்து இடம் கொடுக்கணும். எழுந்து உங்க வாழ்க்கையில எழும்புங்க. ஏன் விருப்பம் இல்ல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா,
தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, இந்த வருஷம் உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன். அடைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. ஹalleluya. எத்தனை பேரு ஆண்டவர் இந்த வருஷம் என் டிரைவர் சீட்ல இது ஒருவேளை கொலோக்கியலா இதனா ஃபன்னியா இருந்தா கூட இப்படியே நீங்க ஜெபிக்கலாம். அப்பா பாவத்துல, அப்பா என்ன நான் வெறுக்கிறேன், என்னால ஆக்சிலேட்டர் பிடிக்க முடியும், என்னால சரியான சமயத்துல பிரேக் போட முடியும், என்ன அப்படியே நான் வளைச்சு கொண்டு போயிருவேன், நான் திருப்பி கொண்டு போயிருவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் அல்ல, நான் சாகணும். ஹalleluya. பவுல் எழுதுறாரு, என்னையும் என் மாம்சத்தையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து. இயேசு சிலுவையில் அறைந்தது மட்டும் பத்தாது, நம்மளும் சிலுவையில் நம்மளும் சாகணும். நான் சொல்றேன், the power of a dead man, இதுதான் எனக்கு ஒரு டைட்டில். இது ஒரு புத்தகமாவோ இல்ல ஒரு பாட்காஸ்டா பண்ணணும்னு எனக்கு ஆசை. செத்த ஒரு மனுஷனுடைய வல்லமை. ஹalleluya. நம்ம சாகதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை டேக் ஓவர் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நடத்துறது எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லி, நீங்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன், புது பலன், ஸ்பிரிட் ஆஃப் காட். உங்க பலன் இல்ல, இது புது பலன். அப்படின்னா என்ன? புதுசுனா என்ன அர்த்தம்? புதுசுனா என்ன அர்த்தம்? இது என்னுடைய பழைய புடவை. இங்க யாராவது புது ட்ரெஸ் போட்டு வந்துறீங்கன்னா புதுசுனா என்ன அர்த்தம்? போன வாரம் நீங்க போட்டதே இன்னைக்கு போட்டா அது புதுசா? புதுசுனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறீங்கன்னு அர்த்தம். அப்பனா இது வரைக்கும் இதை நீங்கள் அனுபவித்திராத ஒரு பலன், an unexperienced strength. இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் நீங்க உங்களுக்கு 80 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், உங்களுக்கு என்ன வயசு வேணா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் கர்த்தருக்காக காத்திருந்தா அவங்களுக்கு நியூ ஸ்ட்ரென்த் அப்பா தராரு. அல்லேலூயா. அந்த புது ஸ்ட்ரென்த் எதுக்கு தராரு அப்படின்னா, எதுக்கு? செட்டைகளை அடித்து உயர உயர என்ன இருக்கு அந்த வசனம்? உயர தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். உயர எழும்புவார்கள், பறப்பார்கள் அல்ல, உயர. அது எப்படி உயர எழும்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை பேர் கழுகு பார்த்திருக்கீங்க? கழுகு செட்டைகளை அடிச்சு பார்த்திருக்கீங்களா? செட்டைகளை விரித்து அப்படியே கிளைடிங். இங்கிலீஷ்ல அதுக்கு என்னன்னா கிளைடிங். ஹalleluya. போன வருஷம் அடிச்சு அடிச்சு பார்த்தீங்க, ஒன்னும் ஏறல. பரிசுத்த ஆவியானவர் அந்த காற்று, அந்த ரூவா காற்று உங்க மேல வீசிச்சுன்னா நீங்க செட்டை எல்லாம் அடிக்க வேணாம், சும்மா அப்படி கை விரிச்சு இருந்தா போதும், கர்த்தர் உங்களை அப்படியே கொண்டு போவார். தட்ஸ் கால்ட் கிளைடிங். ஹalleluya. உங்க முயற்சியில நீங்க செய்ய முடியாதத அப்பா எளிதாய். ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ஈஸி லைஃப். நிறைய பேருக்கு அது தெரியறது, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க லைஃப். நிறைய பேரோட லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுக்கான காரணம் they are not spiritual. ஒரு ஆவிக்குரியவன் ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஈஸியா இருக்கும். செட்டைய அடிச்சு பறக்கிறதுக்கு அடிக்கிறது ஈஸியா, அப்படியே கிளைட் பண்றது ஈஸியா? அதான் தேவாவியான சொல்ற, நான் உன்னை கிளைட், உன்னை உயர பறக்க வைக்கிறேன், உன்னை எழும்ப வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அப்படி எழும்ப வைக்கிறேன். கர்த்தர் அப்படி நம்மளை எழும்ப வைக்கணும்னு நினைக்கிறார். ஆமென். உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் பேசணும், ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்திருக்கேன் அப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? ஏன் சாக்லேட் வாயில போட்டிருக்கீங்களா? ஆரஞ்சு மிட்டாய் இருக்கா? பழைய காலத்து ஆட்களுக்கு தெரியும், இந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் மிட்டாயே அந்த காலத்துல. இப்ப மிட்டாய்க்கு குறையே இல்லை. எங்கிட்டு பார்த்தாலும் குச்சி குச்சியா அடுக்கி வச்சு என் பிள்ளைங்களெல்லாம் மிட்டாய் சாப்பிட வைக்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல.
மிட்டாய் கிடையாது. வாய் நம்ம ஏன் திறக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாதான் இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால உண்டாக்குனார். கரெக்டா இல்லைங்களா? எஸ் நோ? நீங்க பாக்குற எல்லாத்தையும் அப்பாதான் உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு அவர் அமைதியா விட்டுறாம யார்கிட்ட? நம்முடைய ஆதாம் கிட்ட வந்து சொல்றாரு, நீ உன் வாயை திறந்து இதுக்கு பேர் வைன்ற. கரெக்டா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமோ அதை கரஸ்பாண்டிங்லி யோர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ரெல்ம்ல, இந்த உலகத்துல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் செய்யட்டும் 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 அப்படின்னு இருக்க கூடாது. நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. நீ சொல்லணும். ஏன்னா ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்ன, நீ வாய் திறந்து பேர் வைப்பா, உண்டாக்கினது நான் தான். ஐ அம் a creator but you name itன்றாரு. அப்ப வாய் திறந்து ஆதாம் ஒவ்வொன்னுத்துக்கும் பேர் வச்சதுதான் அப்படி ஆச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தர் சொன்னாருதான். அப்படி படிக்கிறது இந்த வருஷம் குறைச்சிட்டு எலும்பி நின்னு படிச்சாலே தூக்கம் வருதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இது கமெண்ட்லயே போட்டிருக்காங்க யூடியூப்ல. சிஸ்டர், படிச்சாலே பைபிள் படிச்சாலே தூக்கம் வருது. ஒரு விடை சொல்லவும் இன்னைக்கு சொல்றேன் அந்த விடை. எப்பெல்லாம் பைபிள் படிச்சா தூக்கம் வருதோ அப்ப பைபிளை புடிச்சிட்டு எலும்பி நின்னு இப்படி பைபிள் இப்படி வச்சு கூடாது, இப்படி வச்சா இன்னும் தூக்கம் வரும். பைபிளை உயர்த்தி பிடிச்சு சொல்லணும். அப்படி இருக்க சகோதரர்களே, எப்படி படிக்கணும்? சத்தமா படிக்கணும். நீங்க இப்படி படிச்சு பாருங்க, தூக்கம் வருமா? முட்டி போட்டு கவுந்தீங்கன்னா தூக்கம் வருமா? வரும். ஜெபம்னாலே கவுந்துக்க கூடாது, தூக்கம் வரும். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, காலைல இருந்து சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு உங்க பாடி டயர்டா இருக்கும், உங்க பாடிக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணும்? மாம்சத்துக்கு பெரிய ஒரு கவுண்டர் ஃபிட் என்ன? ஆவிதான். உடனே எழும்பி நடந்து 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 கைகள் இப்படி அசைச்சு அசைச்சு கைகள் இப்படி உயர்த்தி உயர்த்தி ஷதரா பலதரா, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, என் சிறுமைப்பட்ட நாட்கள். உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதாரின் மகிமை. உங்க சத்தத்தை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே. இயேசபேலின் சத்தம் முடிந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது, இயேசபேலின் சத்தம். சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது, உன்னதாரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடிடுவேன். உன்னதரின் சத்தம். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என் வாழ்க்கை ஈஸியானா எவ்வளவு நல்லா இருக்கும்? இன்னைக்கு நீங்க போய் கடை கடையா வாங்குற ப்ராடக்ட் எல்லாம் எதுக்கு வாங்குறீங்க? ஈஸி ஆக்கணும். கரெக்டா இல்லைங்க? ஈஸி ஆக்கணும், சுலபமாக்கணும். இப்ப நான் எல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? ஈஸியா இருக்கணும், ஈஸி ஆக்கணும். அப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு கார் கண்டுபிடிச்சாங்க? ஈஸியா போறதுக்காக. உலகம் எப்படியாவது மனிதனுடைய வாழ்க்கையை லகுவாக்கணும், எளிதாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை விட வேத புத்தகம் நம்ம வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணதில்லை, லகுவாக்க தான் பரிசுத்தாவி. கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சு முழுவதும் கிடைக்காத மீன் அவருடைய வார்த்தையின்படி போட்டா கிடைக்கும். ஈஸி தானே? அப்ப ஈஸி தானே? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆமென்? ஆண்டவர் நடத்துற ஒரு வாழ்க்கை ஈஸி லைஃப். நீங்க ரொம்ப அலைய வேண்டாம், ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். அவர் பின்னாடி உட்கார்ந்தா நீங்க உங்க காலுக்கு வேலை இல்லை, உங்க கைக்கு வேலை இல்லை, உங்க மூளைக்கு வேலை. யூஸ் பாருங்க, என் கணவர் தான் நாங்க போற எல்லா இடத்துலும் டிரைவ் பண்றாங்க. நேற்று நாங்க வரும்போது எங்களுக்கு ஒரு 7 hours வச்சுக்கலாம். அது 7 hours எங்களுக்கு ஒரு ஈஸி டிராவல். நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள்ல ஒரு 15 மணி நேரம் கூட டிராவல் பண்ணிருக்கோம். மொத்த ஊருக்கும் இவங்க தான் டிரைவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? கைக்கு வேலை இருக்கு, காலுக்கு வேலை இருக்கு, கண்ணுக்கு வேலை இருக்கு, பிரெயினுக்கு வேலை இருக்கு. டிரைவிங் இஸ் நாட் ஈஸி, வெரி டஃப்.
முன்னாடி பார்க்கணும், சைடுல பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், பின்னாடி வராம பார்க்கணும். இருக்கா இல்லைங்களா? இவ்வளோத்தையும் அவர் செஞ்சுட்டு இருப்பார். நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் பக்கத்துல? சும்மா தான் உட்காந்து. எனக்கு லைஃப் ஈஸி, ஏன்னா அவர் இருக்கிறதுனால. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் ஓட்டுறேன்ப்பா, நான் உன்னை நடத்துறேன், நீ அருகில் வந்து இளைப்பாறு இதெல்லாம் அமர்ந்திருந்தா போதும். ஹல்லேலூயா. நானே நீங்க அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுங்கன்ற. இன்னைக்கு நம்மளால என்னதான் பண்ண முடியல தெரியுமா? அமரதான் முடியும். ஆண்டவரே இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா? நம்ம போய் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. கர்த்தாவே இது என்ன, கேளுங்க அப்பா. ஏன் என் வீட்டுல ஏன் நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களால ஒரு பணத்தை சேமிக்க முடியல, என்ன பிரச்சனை? எங்க குடும்பத்துல ஏன் ஒரு வாரம் நல்லா இருந்தா அடுத்த வாரம் சண்டை வருது, என்ன பிரச்சனை? நான் எவ்வளவு பிரயாசம் பண்ணாலும் அந்த பிரயாசத்துக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? ஜெபத்துல ஒரு விதமான ஜெபம்னா விசாரிக்கிற ஜெபம். ஆண்டவர் கிட்ட போய் விசாரிக்கணும். வயிற்றுக்குள்ள ஒன்னோடு ஒண்ணு மோதிக்குது ரெண்டு பிள்ளைகளும். மோதின உடனே ரெபேக்காள் என்ன பண்ணா, குடுகுடுன்னு வாங்க டாக்டர் கிட்ட போவோம், கைனகாலஜிஸ்ட பாப்போம் வாங்க, ஈசாக்கே ஓடி போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடல. மோதலின் உணர்வு, ஏதோ ஒண்ணு மோதுதுன்ற ஃபீலிங் ரெபேக்காளுக்கு வந்த உடனே ரெபேக்காள் செய்யற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். இந்த வருஷம் அப்பா கிட்ட விசாரிங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துல நடக்கு, ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க. உங்க பிள்ளைங்கிட்ட போய் சொல்லாதீங்க, பாரு ஊர்ல இருக்க பிள்ளை எப்படி மதிக்குது, நீ என்ன மதிக்கிறியா, அதெல்லாம் அது அந்த பிள்ளை கிட்ட சொல்லாது. டோன்ட் சே. அது அவங்களுக்கு புரியாது, அந்த வயசு அப்படி, அந்த ஹார்மோன்ஸ் அப்படி, இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற கவர்ச்சிகள் அப்படி. அப்ப பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு அந்த பிள்ளைய போய் திட்டிக்கிட்டு, அந்த பிள்ளைய நச்சு பண்ணிக்கிட்டு, அந்த பிள்ளை என்னைக்கோ செஞ்சதை சொல்லி காமிச்சுக்கிட்டு, ஸ்டாப் இட். மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்றதை நிறுத்துவோம் இந்த வருஷத்துல. ஆவியில யுத்தம் பண்ண, ஆவியானுடையது. அந்த பிள்ளை கிட்ட பேசினா அந்த பிள்ளை மாறுமானா? மாறாது. எத்தனை பேரால மாத்திருக்கீங்க, எத்தனை குடும்பத்துல மாத்திருக்கீங்க சொல்லுங்க? மாத்த முடியாதுங்க. கர்த்தர் கைகள்ல கொடுத்து ஆவிக்குரிய ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என்னால உயர ஈஸியா பறக்க முடியல, அவங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சா ஈஸியா பண்றாங்க, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு? கேளுங்க அப்பா கிட்ட. நீங்க விசாரித்தால் உங்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு உங்களுக்குள் ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார். Hallelujah. You have to understand the power of the Holy Spirit. ரோமர் 8க்கு நம்ம வருவோம். அதோட நான் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து. தேங்க்யூ அப்பா. ஆவியே ஆவியே ஆவியே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆடிக்கார் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சரி தம்பி சரி தம்பி அப்படின்னு தலையசைப்பாரா? என்ன ஒரு வெளிச்சம், அது ரொம்ப அற்புதமான வெளிச்சம். இன்னைக்கு நான் அந்த வெளிச்சத்துக்கான விடையை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க ஜெப லைஃபே மாறுறதுக்கான வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆமென். எத்தனை பேர் ப்ரே பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க? நிறைய நிறைய லேடிஸ் செஷன்ல அப்படி இருப்பாங்க. கை நீங்க தூக்கலனா கூட, போங்க சிஸ்டர் எவ்வளோ நாளா ஜெபிக்கிறேன், எவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறேன், எத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கு, ஆனா நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் வசனத்தை அந்தபடியே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கார். ஹெல்ப்பர், பிரசன்ட் ஹெல்ப்பர். உங்களுக்கு என்ன பலவீனம்னாலும் உங்க பலவீனத்தை பார்த்து உங்களை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை புறக்கணிக்க மாட்டார், உங்களை அசட்டை பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத
எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அல்லேலூயா. அசட்டை பண்ணாத ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்ம பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க எந்த வயதினர் ஆனாலும் உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அல்லேலூயா. கோபம் உங்க பலவீனமா, பொறாம உங்க பலவீனமா, கசப்பு உங்க பலவீனமா, உங்களுக்கு எது வீக், எந்த இடத்துல நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒரு எப்பவுமே மனுஷனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? தன்னை விட பலவீனமானவங்களுக்கு முன்னாடி தான் தன்னை பலவானா காமிச்சுப்பாங்க. அங்க முதலாளி கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து நீங்க பொண்டாட்டியை திட்டுவாங்க, பொண்டாட்டி பிள்ளைய திட்டுவாங்க, பிள்ளை தம்பியை திட்டும். இப்ப மனித சைக்காலஜி எப்படின்னா, தன்னை விட பலவீனமானவங்க கிட்ட போய் பலவானா காமிச்சுக்கிறது. ஏய் பத்தியா, ஏய் உட்கார்றா அப்படின்றது. ஏன்? பெத்துட்டும் இல்ல. அதுதான் மனுஷனோட சைக்காலஜி. ஆனா நம்ம பலத்தை தான் பொதுவா சமுதாயத்துக்கிட்ட காமிப்போம். நம்ம பலவீனம் நமக்கு என்னன்னு தெரியணும், நம்ம வீக்னஸ் என்னன்னு தெரியணும். அப்ப நம்ம வீக்னஸ் அப்பா கிட்ட பிரசன்ட் பண்ணா அவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த வருஷம் நீங்க பலவீனனா அல்ல, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அந்த பலவீனன் பலவானா மாறணும், தள்ளாடினவன் தாவீதா மாறணும் அப்படின்னா அந்த பலவீனனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே, தாமே அப்படின்னு நீங்க பைபிள்ல தேடினீங்கன்னா நிறைய இடத்துல இந்த தாமேன்ற வேர்ட் வரும். தாமே. நீங்க இன்னொரு வசனம் சொல்லுங்க பாப்போம். இது கர்த்தர் தாமே இருக்கு அந்த வேர்ட். இப்படி தாமேன்றத மட்டும் நீங்க பைபிள்ல தேடி ஒரு தனி தியானத்தையே பண்ணலாம். தாமே அப்படின்னா ஒன்லி, அவர் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப வாசிக்கலாம். அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடே. ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மறுபடியும் அதான் சொல்றேன். உங்க ஜெப நேரத்துல ஆவியானவரை டிரைவர் சீட்ல உட்கார வைங்க. நீங்க உட்கார்ந்து, ஆண்டவரே என் மாமியார் இப்படி பண்றாங்க, என்ன ஆண்டவரே பண்றது? 2025 எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படி மாமியார் ஜெபத்தை பண்ணியே, ஆண்டவரே என் புருஷன் இப்படி குடிவரியில இருக்காரு, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கே ஆண்டவரே. நீங்க மாம்சத்துல பாக்குறது நியூஸ் ரீடரா? நம்ம செய்தி கேட்டு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கேட்டது அப்படிதானே. நியூஸ் ரீடர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வர செய்தியை படிப்பாங்க. இப்படி நிறைய பேரு ஆண்டவர் முன்னாடி போய் நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இது இப்படி நடக்குது, அது அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவா, எனக்கு தெரியாமையா நடக்குது? நீ இப்ப என்ன சொல்ல வர? சரி ஆண்டவரே இந்த 8 மணி செய்திகள் முடிவடைந்தது, நான் தூங்க போறேன்னு தூங்க போயிடுறீங்க. கேட்டா நீங்க அதை உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க, இதுதான் பிரேயர் அப்படின்னு. நீங்களும் 8 மணி செய்தி வாசிக்கிறீங்க, 7 மணி செய்தி வாசிக்கிறீங்க, 6 மணி செய்தி வாசிக்கிறீங்க, 40 நாள் செய்தி வாசிக்கிறீங்க, ஒன்னும் அசையவே இல்லை. செய்தி தான் வந்துகிட்டே இருக்கே தவிர வாழ்க்கையில மாற்றம் வரல. இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா? ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு அவர் தயாரா இருக்கிறார். காண்கிறதை ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பேசிக் லெவல் பிரேயர். காண முடியாதது பார்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கடன் பிரச்சனைன்றத கிறிஸ்துவை அறியாதவங்க கூட கடன் பிரச்சனை அவங்க தெய்வத்துக்கு முன்னாடி போய், தெய்வமே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு காப்பாத்துன்னு சொல்றாங்க. இதுல என்ன பெரிய சாமர்த்தியம்? நம்மளுக்கு எது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு? இதனுடைய ரூட் என்ன? ஏன் என்னால மீண்டு வர முடியல? ஏன் பொருளாதார காரியத்துல என் குடும்பம் எழுதி வரவே முடியல? ஏன் உங்க தாத்தா கடன்காரனா இருந்தாரு, பிள்ளை கடன்காரனா இருக்கிறாங்க, நீங்க பேரன் கடன்காரனா இருக்கிறான், அடுத்த பிள்ளைக்கு கடனை மட்டும் வச்சுட்டு போக கூடாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்களுக்கு கடன் மட்டும் நீங்க வச்சுட்டு போக கூடாது. அந்த முடிவு இன்னைக்கு எடுங்க. ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை. சமுதாயத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எனக்கு அது இருந்துச்சு, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி மெச்சிக்கிறதுக்கெல்லாம் எதையும் வாங்காதீங்க. அதெல்லாம் தேவைனா மட்டும் வாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற, உலக பிரகமா நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தயவு செஞ்சு கடனை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைக்கு போக கூடாது. சொத்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளை சம்பாதிச்சு கிருபை இருக்கு. வெறுங்கையா அவன் அனுப்புனா கூட ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவன் கூட இருக்கிறதுனால அவன் 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்துருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வந்துருவான், பரவாயில்ல. ஆனா கடன் மட்டும் இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? 2026ல
இதுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கடன் இருக்கு ஆண்டவரே, கடன் இருக்குன்னு இல்ல, என்ன ஆழம், ஏன், எங்க ரூட், எது பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாத்தா முற்கோபியா இருந்ததுனால புருஷனும் முற்கோபியா இருக்காரு. இப்ப பார்த்தா அடுத்த புள்ளியும் முற்கோபியா இருக்கு. பிள்ளை எழும்புறான் அப்படியே கோபத்துல. எங்க வந்ததுன்னா எங்க அப்பா மாதிரி எங்க தாத்தா மாதிரின்றான். இதெல்லாம் முடிவு கொண்டு வரணும். ஜென்ம சுபாவங்கள் குடும்பத்துக்குள்ள அழிக்கப்படணும். ஹல்லேலூயா. நாங்க இப்படிதான் இல்ல, நாங்க இப்படி இல்ல, நான் அழியணும், என் அப்பா குணம் அழியணும், என் தாத்தா குணம் அழியணும், என் முப்பாட்டனுடைய குணங்கள் அழியணும், அந்த ஜீனெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகணும். இயேசு, இயேசுதான் என் ரத்தத்துக்குள்ள இருக்கணும், இயேசுடைய சுபாவம் தான் எனக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் மாம்சமா சும்மா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த வருஷம் ஆவியானவருக்கு உங்கள் ஜெப அறையில் இடம் கொடுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் அபிஷேகத்துக்கு அடையாளம் அல்ல. ஆவியானவரால நடத்தப்படணும். ஆவியின் சிந்தை, ஆவியானுடைய நடத்துதல், ஆவிக்குரிய ஜெபம். இதுக்கு நான் பழைய வசனங்கள் வச்சிருக்கேன். I just wanted to dilute it. போய் 1 கொரிந்தியர் வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனால் நமக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க வரும். நமக்கோ, நமக்கோனா என்ன? ஆவியை பெற்ற நமக்கு. பழைய ஏற்பாட்டுல மோசேவா இருந்தாலும், ஆபிரகாமா இருந்தாலும், எஸ்தரா இருந்தாலும், மொர்தெகாயா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களா பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு காண்கிற பிரகாசம் உள்ள கண்கள் இருந்துச்சான்னு தெரியாது, கேட்கிற காதுகள் இருந்துச்சான்னு தெரியாது, உள்ளத்துல உணர்வுள்ள இருதயம் இருந்து. ஆனா நமக்கோன்னு வரும்போது, ஆவிக்குரிய நமக்கோ, ஆவியானவரை பெற்ற நமக்கோ, ஆவிக்குரிய நிறைவை பெற்ற நமக்கோ. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? மரியாளுக்கு இயேசு பரிசுத்த ஆவியானுடைய நிழல் தான் கிடைச்சிச்சு. நிழல் கிடைத்த மரியாளாலே இயேசுவை இந்த பூமிக்கு தர முடியும்னா, நிறைவை பெற்ற நம்மால் ஏன் இயேசுவை இந்த பூமிக்கு காண்பிக்க முடியும்? ஹல்லேலூயா. முடியுங்க. இம்பாசிபிள். பரிசுத்தமா வாழ்றது இம்பாசிபிள், ஹோலியா வாழ்றது இம்பாசிபிள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் சாக்கு போக்கு. முடியும், பாசிபிள். இதே உலகத்துல வாழ முடியும். மொத்த உலகத்திலே ஒரு மனுஷனால உத்தமமா வாழ முடியும்னா, இங்க இவ்வளவு பேர் இருக்கோமே, வாழ்ந்துடலாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும் என்று இந்த வருஷத்துல விரும்புறேன். ஆவிக்குரிய சிந்தையோட நீங்க நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும். வேற எதுவுமே இந்த உலகத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. கோடீஸ்வரன், லட்சாதிபதி எல்லாம் தற்கொலை பண்ணி செத்த கதை நமக்கு தெரியும். ஆமாதானங்க? ஏன் செத்தாங்க? தேவன் இல்லைங்க. இயேசு என்னோடு இருப்பத நினைக்கிறேன், என் உள்ளோ துள்ளுதையா, நன்றின்னு சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. அடிக்கடி நினைக்கிறேன், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். நீங்க அப்படி நினைக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு தோணும். அவங்க எனக்கு சூனியம் வைக்கிறாங்க, அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு விரோதமா ஏதோ செய்யறாங்க. யார் என்ன செஞ்சா என்ன? இயேசு என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்க தெருவுல பேசுறாங்கன்னா, எங்களுக்கு தெரு தெருவா பேசுவாங்க. ஹல்லேலூயா. We don't get upset about it. ஏன்? இயேசு எங்க கூட இருக்கிறார். நிச்சயம் இருக்கிறது. இயேசு உங்களோடு இருந்து அவங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? இயேசு உங்களோடு இருந்து அவங்களுக்கு விரோதமா யார் போரிட முடியும்? இயேசு உங்க கட்சியில இருக்கிறார், இயேசு உங்க பக்கத்துல இருக்கார், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு இருக்கிறது. ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். 2025 ஆவியானவரால் நடத்தப்படுகிற வருஷம், ஆவிக்குரிய வருஷம், ஆவிக்குரியவர்கள் எழும்புகிற வருஷம், கோதுமைகள் எழும்புகிற வருஷம், பதர்கள் பறக்கடிக்கப்படுகிற வருஷம், சத்திய வசனம் மேற்கொள்ளுகிற வருஷம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சரியா நடந்தா வீடு, வாசல், கடன், சுகம், சொத்து, சம்பத்து எல்லாம் உங்க பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். பைபிளை மூடிட்டேன். நீங்க கூட பைபிள் மூடிடலாம். ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு கார்ல உட்கார்ந்து ஒரு எஜமான இடத்துல பிச்சை கேட்டான். உடனே அவன் பரிதாபமான நிலையை பார்த்து அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த எஜமான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த 1000 ரூபாய் பார்த்த உடனே எப்படி இருக்கும் பிச்சைக்காரனுக்கு? 1000 ரூபாய் பெரிய காசு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனானா. போனா, வாழ்னா, செலவழிச்சா, மறுபடியும் பிச்சை எடுக்க தான் வந்தான். பிச்சை எடுக்க வந்து அடுத்து அதே மாதிரி டிராபிக்ல நிக்கும் போது இன்னொரு பிச்சைக்காரன்
போய் இன்னொரு முதலாளி, ஒரு கார்ல இருக்க ஒரு முதலாளி, இப்ப அந்த ஐயா கிட்ட போய், ஐயா எனக்கு பிச்சை போடுங்க. அந்த ஐயா பிச்சை போடாம அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்ப பிச்சை வாங்கின காசு 1000 ரூபாய் செலவழிஞ்சிரும். இப்ப வேலை போட்டு கொடுத்த உடனே அவன் எப்படி ஆகுறான்னா, சமுதாயத்துல முதல்ல அவன் தலை உயருது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இதுவரைக்கும் அவனை பிச்சைக்காரனா பார்த்தவங்க இதுக்கப்புறம் அவனை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மதிப்பு கூடுதுங்க சமுதாயத்துல, வேலை ஒண்ணு கிடைச்ச உடனே. அடுத்து மாசம் ஆனா தேவை சந்திக்கப்படுது. அல்லேலூயா. மூணாவது, அவன் தலைமுறையும் சாப்பிடுற அளவுக்கு. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு தரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். தற்காலிக அந்த பாட்டு, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாண்டும் திட்டம் தரும். ஆசீர்வாதம் அல்ல, திட்டங்களை கேளு. ஸ்ட்ராட்டஜி கேளு. ஸ்ட்ராட்டஜி கேளு. இந்த வருஷம் அப்பா எனக்கு இது கொடுங்கப்பா அது கொடுங்கன்னா கேட்காதே. திட்டங்களை கொடுங்க, தரிசனங்களை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. நீங்க கேட்டு பாருங்க. தற்கால தேவை மாத்திரமல்ல, தலைமுறைகளை தாண்டு. நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்திருக்கிற பிரசங்கம், சிஸ்டர் பிரின்சி வந்து 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பேசியிருக்க இந்த பிரசங்கம், என் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் கருவறையில உருவாகாத பிள்ளைகளுக்கு, உங்க பேரன் பேத்திக்கு, அதுங்களுக்கெல்லாம் சேர்த்தா நான் இன்னைக்கு பிரசங்கிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க அறைகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்க கர்ப்பத்தில் தோன்ற போற பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் கர்ப்பத்தில் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு இந்த பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் ஆபிரகாமோடு தான் பேசினார். நீங்க ஈசா கூட அதிகமா ஆண்டவர் பேசுறதை நீங்க பார்க்க முடியாது ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரி. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா. யாக்கோபு கிட்ட ஆண்டவர் ரொம்ப கொஞ்சமா தான் பேசியிருப்பாரு. ஏன் தெரியுமா? ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வசனங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உங்கள் தலைமுறைகளுக்கு அவைகள் பாஸ் ஆன் பண்ணும். அப்ப இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் இது ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு, நீ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு, உங்களை வலது பக்கம் இடது பக்கம் பெருக பண்ணுவார், நீங்க தலையாவீங்க வாழாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னால போயிட முடியும். ஆனா தற்காலிக பிரச்சனைகளை தீர்வு செய்யாமல் நிரந்தர தீர்வுகளை, தலைமுறை சாபங்களை, வேர்பற்றி இருக்கிற சில சாபங்களை பிடுங்கி எறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திட்டங்களை தரப்போறார். உங்க ஜப அறை ஸ்ட்ராட்டஜியை ரிசீவ் பண்ற அறையா இருக்கணும். உங்க ஜப அறையில தேவ தரிசனங்கள் நீங்க பெற்றுக்கொள்றதா இருக்கணும். பசிக்குதுன்னு சும்மா மேல ஏறி கொஞ்ச நேரம் ஜபிச்சா வானம் திறந்து கூட இறங்கணும். அப்படி உங்கள் ஜப அறைகள் மாறணும். தரிசனங்கள் உள்ள ஜப அறைகளாய் ஆவியில் நடத்தப்படும். 2025 நீங்க நடக்கூடாது. ஏசப்பா நீங்க போங்க, நீங்க போனா நான் போவேன், இல்லைன்னா இங்கேதான் இருப்பேன். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் இந்த வருஷத்துல எழுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 2026 முடிவதற்குள்ளாக அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அல்ல, ஆவிக்குரியவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பெருகி இருக்க வேண்டும். ஆடல் பாடல்களுக்கு பின்பாக போகிறவர்கள் சத்திய வசனத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். குதூகலங்களை விரும்புகிறவர்கள் உத்தம ஆராதனைகளை விரும்ப வேண்டும். திரள் கூட்டங்கள் சத்தியத்தை கேட்க திரண்டு வர வேண்டும். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம சப்பாவுடைய வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டம் இந்த 2026 எழும்பணும். இது இன்றைக்கு பேசப்படுது, இன்னைக்கு என் வாயிலிருந்து வந்திருக்கு, அது நிறைவேறும். ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்றால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். இதுவரை என்னை எழுமி நிப்போமா நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் இதுவரை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம். நீங்க தான் என்ன நடத்தி வந்தீங்க, நீங்க தான் என்ன சுமந்து வந்தீங்க.
நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. அர்ப்பணிச்சு பாடுங்க. It's all you, Lord. It's all about you. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம். இயேசுவே நன்றி இயேசுவே. ரெண்டு கைகளை விரித்து சொல்லு. இந்த சத்தியத்துக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, ஜீவனையும் சமாதானத்தையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறவருக்கு நன்றி, எங்களை ஆவிக்குரிய சபையில் வந்து நாட்டினவருக்கு நன்றி, பாரம்பரிய பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீரே நன்றி. இயேசுவே ரிதரகலதர வலதரா நிகவதரலதரலதரோ. அந்நிய பாஷையில பாடுங்க. ரிதரமலாஷிதரோ ரிகதரலாதிரலோ ரிமலகஜிதரலோ. அந்நிய பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவியானவர் அசைவாடுற நேரம். ஹல்லேலூயா இமலலதரலகபோ இலவலலலலசரலதரவலகரா இவகரலவசைதரு நிமலோயதரே பெலசெபோலதுரே. ஓ ஹல்லேலூயா Hallelujah. Oh my sevala, iserala valo serala la la la. நீங்க பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. நீங்க பாட வேணாம், நீங்க பேசலாம். பாட வேணாம், நீங்க பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. சத்தம் உங்க காதுகள்ல விழணும். வாய்களை திறந்து பேசுங்க. சின்ன பிள்ளைங்க பேசுங்க. வாய் திறந்து பேசுங்க. ஆவியானவரே ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியான இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணுங்க. ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க, என் வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணுங்க. டிரைவர் சீட்ல நீங்க உட்காருங்க, நான் இடம் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நடத்துங்க, என் ஜபத்தை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க. நீ பலதனகலதரோ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே. பூமியின் தூளை போல் இந்த ஆவிக்குரிய சந்ததி பெருகும். இந்த பூமியின் தூளை போல் ஒரு ஆபிரகாமின் சந்ததி பெருகுமானால் இந்த கடைசி காலத்துல ஒரு ஆவிக்குரிய சந்ததி பெருகும். தமிழ்நாட்டுல பெருகும், இந்திய தேசத்துல பெருகும். Spiritually awakened people. கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய். நீங்க அந்நிய பாஷையில நல்ல அந்நிய பாஷையில ஆவியில நிரம்புங்க. நம்ம சந்ததி ஆவிக்குரிய சந்ததியா இருக்கணும். நம்ம சந்ததி கோதுமை சந்ததியா இருக்கணும். மதர்கள் பறக்கடிக்கப்படுகிற காலம், கோதுமைகள் எழுப்புகிற காலம், எசபேலின் சத்தம் அடங்குகிற காலம், எலியாவின் சத்தம் கர்மேலில் கேட்கிற காலம். எலியாவே எழும்பு, மறைந்திருந்த காலம் முடிவுக்கு வந்தது. நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பிக்கிற காலம் வந்துவிட்டது. நீ கரங்களை
இது வானத்தில் ஏறுகிறது இறங்குகிறதுமாக உங்கள் வீடு ஒரு ஏல் பெத்தேலாய் மாறணும். தேவ தரிசனங்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் வானம் திறக்கப்படுகிற நேரம், வானம் திறந்து தரிசனங்கள் இறங்கி வருகிற நேரம், வானம் திறந்து கூடைகள் இறங்கி வருகிற நேரம், வானம் திறந்து தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற நேரம் இது. அடைக்கப்பட்ட வானங்கள் திறக்கப்படுகிறது. வறண்ட காலம் முடிவுக்கு வந்தது. வறட்சியின் காலம் முடிவுக்கு வந்தது. பஞ்ச காலம் முடிவுக்கு வந்தது. வசனம் அரிதான காலம் முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்தது. பெத்லகேமிலே கர்த்தர் தேவ ஜனத்தை சந்தித்தார். கோதுமை அறுப்பின் காலம் இது. கோதுமை அறுப்பின் காலம். கோதுமை அறுப்பின் காலம். கோதுமை அறுப்பின் காலம் இது. It's a season for a harvest. பதர்கள் பறக்கடிக்கிற காலம். பதர்கள் பறக்கடிக்கிற காலம். அந்நிய உபதேசங்கள் ஓடுகிற காலம். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முடிவை கொண்டு வருகிற காலம். அமர்வோம்.